ஓகே. நன்றி சார். எஸ். குட் ஈவ்னிங் லீடர்ஸ். குட் ஈவ்னிங். எல்லா நாளுமே நமக்கு புதுமையான நாள் தான். இறைவனுக்கே எல்லா புகழும். ஒவ்வொரு நாளுமே இந்த பூமியில நெறைய உயிர்கள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நெறைய உயிர்களும் பிரிந்து கொண்டு தான் இருக்கு. உடல் மட்டும் மண்ணோட போய் சேர்ந்து கொண்டு இருக்கு. ஆடாத மாட்டமெல்லாம் ஆடி, அடங்கி போகக்கூடிய இந்த மனித உடல். இதுக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு மனிதன் முக்கியத்துவம் குடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலுக்கு குடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனா நெறைய நாள் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசை, அப்படிங்கிற எண்ணம் வந்து எல்லாருக்குள்ளயும் உண்டு. அதுதான் வந்து இயல்பான விஷயம் இல்லைங்களா? நம்ம எப்படி இருக்கோம், ஏது இருக்கோங்கிறத கவனிக்கிறது. ஆனா நான் ரொம்ப நாளைக்கு இருக்கணும். நான் நெறைய நாள் வந்து இந்த உலகத்துல வாழணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே உண்டு. நல்லதுக்கும், கெட்டதுக்கும் காரணங்கள் நெறைய அமையும். இந்த பிரபஞ்சத்துல நல்லதுக்கும், கெட்டதுக்கும் காரணிகள் நெறைய அமையும். ஒண்ணே ஒண்ணு மட்டும் மனிதன் விளங்கிக் கொள்ள வேண்டும். வாழ்வது வந்து சொற்பமாக இருந்தாலும் சிறப்பாக வாழ வேண்டும். இந்த ஒரு எண்ணம் வந்து நம்மகிட்ட வந்துருச்சு அப்டின்னா, நம்ம வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும், நமக்கு என்ன சோதனைகள் வந்தாலும், அத எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துரும். இந்த மனப்பக்குவத்துக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய the great product and the great business, the great company, the great leaders, the great king of herbs, எல்லா விதத்திலயுமே அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு பார்க்கக்கூடிய அத்துணை விஷயமே இந்த ஜூம்ல நம்ம த கிரேட்டா தான் பார்க்க போறோம். ஸோ ஒன்ஸ் அகைன் இங்க வருகை தந்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 80+ ஆஃப் த மெம்பர்ஸ் இருக்கோம், கிரேட் லீடர்ஸ் இருக்கும், அண்ட் த ரெஸ்பெக்டபிள் கெஸ்டும் இருக்கும். ஒன்ஸ் அகைன் எலிக்சர் மிக்ஸ் குழுமம் சார்பாக உங்கள் அனைவரையுமே ரொம்ப மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன். இந்த மனித உடலுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே மாதிரி மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மனமும் உடலும் பேலன்ஸாக இருந்தாதான் உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும். நம்மளுடைய ப்ராடக்ட் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்றைய காலகட்டத்துக்கு? Recording in progress. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த எலிக்சர் மிக்ஸ் ஏன் ரொம்ப ரொம்ப நமக்கு தேவையானது வாழ்க்கைக்கு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உலகத்துல நடக்கிற நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தின அந்த கேள்விகள் நமக்கு தெரிஞ்சாகணும். அப்பதான் நமக்கு விடை எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது புரியும். இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், நம்மளுக்கு வந்து சேரக்கூடிய விஷயங்கள், நம்ம பார்க்கக்கூடிய கோணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறுபட்டுட்டு தான் இருக்கு. ஒரே மாதிரி தரமாகவோ இல்ல கலப்படம் அல்லாமலோ இன்னைக்கு பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான விஷயங்கள். அதிகமான நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் அதிகமாக என்ன பண்றோம் அப்படின்னா சுகர் ஐட்டம் சாப்பிடுறோம், இனிப்பு சுவை அதிகமா உள்ளது, ரிஃபைன்டான ஃபுட்டு சாப்பிடுறோம். அளவுக்கு அதிகமா நம்மள நாமளே என்ன பண்ணிக்கிறோம், மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுறோம். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாடிக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. எண்டோக்ரைன் லெவல்ல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் நர்வஸ் சிஸ்டத்துக்கும் அது பாதிப்பை கொடுக்குது. இந்த மாதிரி விஷயத்த நம்ம இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரிய மனிதர்கள் வரை. நியூட்ரிஷன்ஸ் இன்னைக்கு டிஃபிஷியன்சியாகவே இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயத்தினால அது முழுமை பெறாம அந்த நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சியோட தான் ஒவ்வொரு நாளையும் நம்ம கிடக்குறோம். லேக் ஆஃப் ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு மனுஷனை வந்து செம்மைப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். அதுல முதன்மையா உள்ளது இந்த தூக்கத்தையும் சொல்லலாம்.
ஒரு மனுஷன ரிப்பேர் பண்ணி பிரிப்பேர் பண்ணக்கூடிய தூக்கத்த இன்னைக்கு எத்தனையோ காரணிகள்னால இழந்துகிட்டு இருக்கோம். இழந்துகிட்டு இருக்காங்க மனுஷங்க. எதையும் நம்ம இல்லன்னு சொல்லிட முடியாது. இதெல்லாம் 100க்கு 100 ஒரு ஆப்வியஸ்லி ட்ரூன்னு சொல்லலாம். நிதர்சனமான உண்மை. அதே மாரி நம்ம சாப்பிடக்கூடிய, நமக்கு வரக்கூடிய பொருட்கள்ல, உணவுகள்ல எல்லாம் பெஸ்டிசைட்ஸ், கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ண விஷயங்கள். இதெல்லாம் நம்மளோட பாடியில ஹார்மோன்ஸ டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. நமக்கே தெரியாம. இல்லைங்களா? அதே மாரி இந்த மாரியான ரிஃபைன் ஃபுட்டு, சுகர் ஐட்டம்ஸ் இந்த மாரியான விஷயங்கள்லாம், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுனால, நம்மளோட பாடி பார்த்தீங்கன்னா, ஓவர் வெயிட் ஆயிடுது. நம்மளோட மெட்டபாலிசம்லாம் பாதிக்கப்பட்டுருது. அடிக்கடி அதாவது சாப்பிட்டாலும் மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட மாரி திருப்தியே ஆக மாட்டேங்குது. திரும்ப ஏதாவது தின்னா தேவலையே, திரும்ப ஏதாவது உட்கொண்டா தேவலையே. இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லன்னு யாராலயும் இங்க இருக்கக்கூடிய 100 பேர்ல யாருமே என்ன சொல்ல முடியாது. கண்டிப்பா ஒரு 10 பேருக்குள்ள நான்லாம் அப்படிலாம் இல்லன்னு சொல்லவே முடியாது. நான் சொன்ன இத்தன விஷயங்களையும். வேற வழி இல்ல. இந்த மாதிரியான சூழல்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அ நிபந்தனையே ஆயிடுச்சு. நம்மளே சில விஷயங்கள தவிர்த்து போகணும்னு நெனச்சா கூட, இன்னைக்கு நம்ம சுவாசிக்கக்கூடிய காத்துலேருந்து, நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர்லேருந்து, சின்ன சின்ன விஷயங்கள், காய்கறிகள், இலை, தழை எல்லாமே உட்கொள்ளக்கூடிய விஷயங்கள்லேருந்து எல்லாமே என்னதான் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு விஷயத்தினால கலப்படங்களாகும், ஏதோ ஒரு விஷயத்தினால ஸ்ப்ரே பண்ணப்பட்டதாகவும், ஏதோ ஒரு விஷயத்தினால பதப்படுத்தப்பட்டதாகவுமே தான் இருக்கு. அப்ப இதனால நம்மளுடைய பாடி என்ன ஆகுது? நம்மளோட செல்ஸ் டேமேஜ் அடிப்படைக்கு வரேன். செல்ஸ் டேமேஜ் ஆகுது. முழுசா உனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகும், உனக்கு லிவர் ஃபெயிலியர் ஆகும்னு அந்த வார்த்தைய சொல்லக்கூடாதுங்க. அடிப்படையான விஷயத்த தான் சொல்லணும். நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, செல்ஸ் டேமேஜ் ஆகும். செல்ஸ் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா, மனிதன் எதால படைக்கப்பட்டான்? ஒரு துளி இந்திரித்த துளியிலேருந்து தான் மனுஷன் படைக்கப்பட்டான். இல்லைங்களா? இந்த 100 கோடி ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் நம்ம பாடியில இருக்கே, ஒவ்வொன்னும் பார்த்தீங்கன்னா 200 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ்ல இருக்கு. அந்த பஞ்ச் ஆஃப் த விஷயங்கள் தான் கோடிக்கணக்கான செல்ஸ் தான் டிஷ்யூஸ் ஆகுது. அந்த கோடிக்கணக்கான அந்த பஞ்ச் ஆஃப் த டிஷ்யூஸ் தான் ஆர்கன் ஆகுது. அந்த ஆர்கன் தான் என்ன ஆகுது? சிஸ்டம் ஆகுது. ஸ்கெலிட்டன் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், போன் சிஸ்டம், மசில் சிஸ்டம்ஸ் அப்படின்னு பிரியுது. அப்ப அடிப்படை பார்த்தீங்க அப்படின்னா செல்ஸ். ஒரு தாயுடைய கருவறையில இருக்கும்போதே யாக் சாக்ன்னு சொல்லுவாங்க. தாயுடைய கருவறையில இருக்கும்போது நம்மலாம் எப்படிதான் இருக்கோம்? ஒரு பிண்டமாகத்தான் இருக்கின்றோம். பிண்டமாகனா அந்த இரத்த கட்டாக இருக்கிறோம். அதிலேருந்து தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான விஷயங்களுமே வருது. WBC-யா இருக்கட்டும், பிரதானமான பிளட் செல்ஸ்ன்னு சொல்லும்போது WBC-யா இருக்கட்டும், RBC-யா இருக்கட்டும், பிளாட்லெட்ஸா இருக்கட்டும், இல்லைங்களா? போன் மேரோ இதெல்லாம் எங்க உற்பத்தி ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, போன் மேரோ. நம்ம பாடிக்குள்ள நெறைய போன்ஸ் இருக்கு. அந்த செல்ஸ் ஆனா உருவான இந்த இந்த உடம்புக்குள்ள நெறைய சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த போன் சிஸ்டத்துல தான் என்ன உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பிளட் செல்ஸ் உருவாகுது. அந்த போன் மேரோன்னா ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நம்ம கறி முள்ளு இருக்கு இல்லையா? அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். பொசு பொசுன்னு இருக்கும். அதுதான் போன் மேரோ. அதே மாதிரி நம்மளுடைய உடம்புக்குள்ளயும் இருக்குங்க. எங்கெங்க இருக்கு? நம்மளுடைய கை இருக்கு பார்த்தீங்களா? அந்த போன்ல இருக்கு. நம்மளுடைய தொடையில இருக்கு பார்த்தீங்களா? அந்த போன்ல இருக்கு. நம்மளுடைய ரிப்ஸ் அந்த போன்ல இருக்கு. நம்மளுடைய வெர்டபிரேட்டா முதுகுத்தண்டு போன்ல இருக்கு. நம்மளுடைய ஸ்கெலிட்டல் போன்ல இருக்கு. நம்மளுடைய பெல்விக் போன்ல இந்த மாதிரியான போன்ல தான் என்ன ஆகுது 206 வகையான போன்ஸ் இருக்கு. அதுல இந்த மாதிரியான வகையான போன்ல தான் என்ன உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூஞ்சையில போன் மேரோல நம்மளுடைய பிளட் செல்ஸ் உருவாகுது. அப்போ அடிப்படையா நம்ம கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செல்ஸ். நம்மள செல்லுக்கே அது இயற்கையாக இறைவன் படைத்திருக்கக்கூடிய விஷயம் தான். என்னது? ஒரு செல் இந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரை உயிரோட இருக்கும். இவ்ளோ இவ்ளோ காலத்துக்கு அப்புறம் அது தன்ன தானே ரெஜுவினேஷன் பண்ணும். தேவையில்லாத செல்ஸ் அது ரிமூவ் பண்ணும். ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயம் செல்ஸா இருந்தா அத ரிப்பேர் பண்ணும். இல்லைங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் தன்னைத்தானே தன்னையே உற்பத்தி செஞ்சு, தன்னையே மாற்றிக்கக்கூடிய, தன்னிலேருந்து தேவையில்லாத விஷயத்த நீக்கக்கூடிய விஷயமாக தான் ஒரு செல்ஸ் என்ன ஆயிருக்கு? படைக்கப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. அதுதான் நேச்சர். எனக்கு இவ்ளோ பெரிய உருவம் 6 அடி உருவம் இருக்கே! அந்த ஒவ்வொரு செல்ஸ்க்குள்ளயும் பலவிதமான விஷயங்கள் இருக்கு. வெற்றிடம் கூட அதுக்குள்ள இருக்கு. ரிபோசோம், லிபோசோம், நியூக்ளிக், RNA, DNA லெவல்னு நெறைய மைட்டோகாண்ட்ரியா நெறைய விஷயங்கள் இருக்கு உள்ளுக்குள்ள. அதுல வெற்றிடமும் இருக்கு. அந்த வெற்றிடத்த மட்டும் ஒவ்வொரு செல்லேருந்து நீக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மனுஷன் எவ்ளோ சைஸ்ல தெரியுமா இருப்பான்? ஒரு ஜான் கூட இருக்க மாட்டான். ஒரு 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 ஃபிங்கர் சைஸ்ல கூட அவன் இருக்க மாட்டான். அவ்ளோ குட்டியோண்டா போயிடுவான்.
எல்லாமே வந்து ஒவ்வொரு காரணத்தோட தான் அந்த செல்ஸ்க்குள்ள வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த செல்ஸ் மட்டும் நமக்கு நல்லா இருக்கு, நல்லபடியா ஃபங்ஷன் ஆகுது, நல்லபடியா புரொடெக்டிவ் பண்ணணும். அத பண்ணிட்டோம் அப்டின்னாலே, ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன்ல 200 வயசு வரையுமே வாழ்ந்தாங்க. ஆரோக்கியத்துல சொல்றேன். ஆரோக்கியத்துல 200 வயசு வரை இதுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன் சொல்றேன். நான் பல வருடத்துக்கு கூட போல. பல ஜெனரேஷனுக்கு முன்னாடி போல. நமக்கு முன்னாடி இந்த ஜெனரேஷன்ல 200 வயசு வரையுமே வாழ்ந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஆரோக்கியத்துல சொல்றேன். ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு போனதுல சொல்றேன். அப்ப அந்த ஆரோக்கியத்த எடுத்துக்கும்போது, இன்னைக்கு ஒரு 40, 60ய வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு நல்ல ஆரோக்கியத்தோட நம்மளால கடக்க முடியுதா? அப்படின்னு பார்த்தா இல்ல. அப்ப நம்மளுடைய பாடிக்கு என்னதான் வேணும் அப்படின்னா, நல்லது வேணுங்க. சில நல்ல விஷயங்கள்லாம் இந்த உலகத்துல இருக்கு. அது ரொம்ப அரிதா தான் இருக்கு. இன்னையோட காலகட்டத்துல சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப அரிதுதான். ஆனா, அத நம்ம தேடி பார்க்கக்கூடிய, தேடி அத நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய, அத பயன்படுத்திக்கக்கூடிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். அந்த வகையில இந்த எலிக்சர் மிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னே இத பயன்படுத்தின அத்தன பேரோட வாயிலயுமே வந்த விஷயம் இதுதான். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பொருள். எலிக்சர் மிக்ஸ் த கிரேட். சரி போய் அப்படி என்னதான் இதுல இருக்கு? இந்த நிறுவனம் ஏன் வந்து இத்தன 13, 14 வருட காலம் ஆகுது. இந்த இந்த வருஷத்தோட சேர்த்தீங்க அப்படின்னா. சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்த ஒரு பொருளோட இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இதோட சக்சஸ் என்ன? இது ஏன் வந்து இவ்ளோ பெரிய ஒரு ஒரு ரிசல்ட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இதத்தான் நம்ம இன்னைக்கு நம்மளோட பிரசன்டேஷன்ல பார்க்க போறோம். நம்ம நிறுவனத்துடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, எலிக்ஸர் மிக்ஸ். எலிக்ஸர் அப்படின்னா அமிர்த கலவை. ரொம்ப பொருத்தமான பேர் தான் வச்சிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய 12 வகையான விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா, அமிர்தம் தான். அதோட ஒவ்வொரு மருத்துவத்திலயுமே ரொம்ப அமிர்தமான விஷயமா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய இன்கிரிடென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தேசத்திலேருந்து இருக்கும். ஒவ்வொரு இடத்துலேருந்து. சில விஷயங்கள் அமெரிக்காலேருந்து, சில விஷயங்கள் பிரேசில்லேருந்து, சில விஷயங்கள் சைனாலேருந்து, சில விஷயங்கள் இந்தியாலேருந்து, சில விஷயங்கள் யுஎஸ்லேருந்துன்னு சொல்ட்டு, ஸோ இந்த மாதிரி நெறைய நாட்டிலேருந்து இதுல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வெவ்வேறு விதமா சில இத வந்து பார்க் மரப்பட்டைகள் பயன்படுத்தியிருப்பாங்க. சில இதுல ரூட் எடுத்து பயன்படுத்தியிருப்பாங்க. சில இதுல லீவ்ஸ், ஃப்ளவர் இன்னும் சில இதுல வந்து ஸ்டெம் செல்ஸும் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு மிராக்குலஸ் இந்த ப்ராடக்ட்டோட மிராக்கிள் இன்கிரிடியன்ட்ஸ் இந்த 12 விஷயங்களும் வித் ஸ்டெம் செல்ஸ். கம்பெனியோடைய விஷன் அண்ட் மிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ப்ராடக்ட் மாதிரியே ரொம்ப உன்னதமானது. ஹை குவாலிட்டியான ஒரு ஹெல்த்தி லைஃப் மக்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிற அவங்களோட அந்த விஷன் அண்ட் மிஷன். அது மட்டும் இல்லாம ஒரு லாங் டர்ம் ஆஃப் இன்கமும் ஒரு நல்ல விஷயத்தின் மூலியமா மக்களுக்கு சேரணும். இதுதான் கம்பெனியோட விஷன் அண்ட் மிஷனாகவே இருக்கு. அண்ட் இது உருவாக்கப்பட்ட விதம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லார்னாலுமே பெரிதாக பேசப்படக்கூடிய நானோ டெக்னாலஜி. மோஸ்ட்லி எல்லாருக்குமே நானோ டெக்னாலஜி பத்தி மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. நெறைய விஷயத்த சிம்பிளா கொண்டு வர்றது. ஐ சி. ஓகே. நெறைய விஷயம் அப்படின்னா, இப்ப ஒரு ஊசி இருக்கு. தையல் தைக்கிற ஊசிய நீங்க எடுத்துக்கோங்க. அதோட தலைப்பகுதியில பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட்டை இருக்கும். நெறைய விஷயத்த அதாவது நெறைய துணிய அதுக்குள்ள அடைச்சிட முடியுமா? அப்படின்னா, அது முடியும் அப்படின்னு சொன்னா, அதுதான் நானோ டெக்னாலஜி. நெறைய விதமான சத்துக்கள் ஒரு மனிதனுக்கு உடம்புக்கு தேவையான எசென்ஷியலான மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ், மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், ஃபைபர், வாட்டர் பேஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு பிஞ்ச் ஆஃப் த பவுடர்ல கொண்டு வந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அதுதான் நானோ டெக்னாலஜி. சில பொருட்கள்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மார்க்கெட் பொருட்கள்ல ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொன்னு வச்சிருப்பாங்க. கண் பார்வைக்கு அப்படின்னு வச்சிருப்பாங்க. இதய பலத்துக்கு, ரத்த உற்பத்திக்கு, கழிவுகளை நீக்க, இதயம் பலப்பட, நுரையீரலுக்கு, கல்லீரலுக்கு தனித்தனியா வச்சிருப்பாங்க. அதே மாரி அழகு சாதன பொருட்களையும் அப்படிதான். என்னதான் தனித்தனியா வச்சிருந்தாலும், மீ டூ, மீ டூன்னு சொல்ற மாரி, உன்கிட்டயும் ஆலிவேரா ப்ராடக்ட் இருக்கா? என்கிட்டயும் ஆலிவேரா ப்ராடக்ட் இருக்கு. உன்கிட்டயும் அந்த அழகுக்கு அதே அதே மாரி என்கிட்ட இருக்கு.
மாத்தி மாத்தி பேர் வச்சிருப்பாங்க. மீ டூன்னு சொல்லக்கூடிய வகையில பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி வச்சிருப்பாங்க. ஒவ்வொன்னுத்துக்கும் தனியா வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம எலிக்சர் மிக்ஸோட ஒரு யூனிக்னஸ் என்ன அப்டின்னா, எல்லா விஷயத்துக்குமே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால்கள் வரையும் ஆரோக்கியத்துக்கும், அழகுக்கும், உடல் கட்டமைப்புக்கும், உள்ளுக்கும், வெளிக்கும், அகத்துக்கும், புறத்துக்குமாக எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்டின்னா, ஒரே பொருள். நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ். இது புதுசா கேட்கிறவங்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். ஆனால் இது உண்மை. அதுக்கு தான் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனால தான் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட் இந்த 14 வருஷமாகவும் ஒரே பொருள் தரத்துடன் அன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரிசல்ட்டோ அதே ரிசல்ட் இன்னைக்கும். அன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன குவாலிட்டியோ அதே குவாலிட்டி இன்னைக்கும். தரம் மட்டுமே நிரந்தரம். அந்த வேளை நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸுக்கு இவ்ளோ பெரிய சக்சஸ் கொடுத்தது, தி பேக் போன் ஆஃப் தி சிஸ்டம் அண்ட் பேக் போன் ஆஃப் தி கம்பெனின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் தான். எத்தனையோ பேர் நம்மளுடைய ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணாங்க. ஆனா நம்மளுடைய சக்சஸ் காம்போசிஷன் எங்கேயுமே என்ன கொடுக்கல. இந்த கொடுத்த ரிசல்ட் வேற எங்கேயுமே அவுட்டர் சைட்ல கொடுக்கலாம். அந்த சில விஷயத்துக்கெல்லாம் 100% இதுக்கு மிஞ்சின ஒரு விஷயம் இல்லப்பா யூனிவர்ஸ்லங்கிற அளவுக்கான ஒரு விஷயமும் நம்மளுடைய ப்ராடக்ட்ல இருக்கு நண்பர்களே. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்க போறோம். எலாபரேட்ன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்த பத்தி நீங்களே கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா, மெய் சிலிர்த்து போயிடுவீங்க. ஒவ்வொரு இன்கிரிடியன்ட்ஸோட அருமைகள பத்தி பார்க்கும்போது. அதுவும் நம்மளுடைய நிறுவனத்துல சில விஷயங்கள மட்டும் பிரிச்சு எடுத்திருக்கக்கூடிய டெக்னாலஜிய கையாண்டுருக்காங்க. எந்தெந்த விஷயத்தோட எந்தெந்த காம்போசிஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. அது மனுஷனோட உடல்ல எவ்ளோ சீக்கிரம் அத அப்சர்வ் ஆகி வேலை பார்க்க முடியுங்கிற அந்த நுண்ணியமான விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய நிறுவனத்துக்குள்ள தான் இருக்கு. சோ அந்த வகையில சில ப்ராடக்ட்ல அதாவது சில இன்கிரிடியன்ட்ஸ்ல நீங்கலாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நம்மளோட எலிக்சர் மிக்ஸோட இன்கிரிடியன்ட்ஸ பத்தி சொல்லணும். ஏன்னா ஒரே ஒரு பொருள் தான். அதாவது ஒரே ஒரு ப்ராடக்ட் இதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸ் 12. இந்த 12லயுமே இந்த ட்ரிஷ்லியா காட்டிக்குவான்னு நீங்க பார்த்திருப்பீங்க. இத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட். இது வந்து லங்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய பிரேசில் காட்டுல, அதாவது அமேசான் காட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிரேசில் காட்டுல, அந்த அடர்ந்த ஃபாரஸ்ட், ரொம்ப அடர்த்தியான ஃபாரஸ்ட். சூரிய வெளிச்சம் கூட விழ முடியாத அளவுக்கான ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் தான் பிரேசில் ஃபாரஸ்ட். சோ அது வந்து பிலோ த ஓஷன் லெவல் பார்த்தீங்கன்னா 14,000 அடிக்கு கீழ இருக்கு. சோ அங்க வந்து ஒரு சமவெளி இருக்கு. அந்த சமவெளியில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரிஷ்லியா கட்டிகோவா இருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய நெறைய ஆராய்ச்சியாளர்களுக்கு ஈர்த்த இடம் அப்படின்னு சொன்னா, இந்த அமேசான காட தான் சொல்லுவாங்க. அதாவது மிகப்பெரிய ஒரு ரிவர் அண்ட் அதுல இருக்கக்கூடிய காடு அடர்த்தியான காடு. உலகத்திலே பார்க்க முடியாத நெறைய ஜீவராசிகளையும் அங்க பார்க்கலாம். நெறைய அற்புதமான, ஆச்சரியமான அ அ வகைகளையும் பார்க்கலாம். இந்த மாரி மூலிகை வகைகளையும் பார்க்கலாம். அப்படி ஒரு டீம் போகும்போது, அவங்களோட டீமோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல முடியல. பிகாஸ் அந்த அளவுக்கான ஆக்ஸிஜன் சப்ளை அண்ட் எந்த முன் இதுவும் இல்ல. சோ 2வது வாட்டி எல்லாம் வெல் ப்ரிப்பேர்டோட போறாங்க. எப்படி இந்த அனகோண்டா படத்துல வந்து ஒரு பூவ தேடி போவாங்க இல்லையா? அத சாப்பிட்டா அப்படியே வருஷம் வருஷத்துக்கும் நல்லா சூப்பரா இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், ரொம்ப ஆயுசோட இருக்கலாம். அந்த பேராசை, அந்த எண்ணத்துல போவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒரு டீம் கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்பா மூலிகை அப்படின்னு அந்த நம்பிக்கையில போனவங்களுக்கு முதல்ல கண்ல பட வைத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமவெளியில இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள பார்த்து. அவங்களும் மனுஷங்க தான், இவங்களும் மனுஷங்க தான். ஆனா பார்க்கறதுக்கு அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா ஆணும், பெண்ணும் ரொம்ப அழகா உடல் கட்டமைப்புல அந்த உயரமும் சரி, அவங்களுடைய உடல் அமைப்புகளும் சரி, அவங்களுடைய தோல்லாம் அப்படியே கருப்போ, வெள்ளையோ, சிவப்போ அப்படியே தோல்லாம் அப்படியே மின்னுன்னு ரொம்ப ஆக்டிவா, ரொம்ப எனர்ஜிட்டிக்கா ஒரு பார்க்கறதுக்கு ஒரு 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 நல்ல ஒரு லுக் வெரி குட். அப்படி ஆசம். சிம்ப்ளி ஆசம்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? சிம்ப்ளி ஆசம்னா சிம்பிள் ஆசமே கிடையாது. இது எல்லாமே உள்ளடக்கின பெர்ஃபெக்ட் ஆசம். அதே மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசமா இருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அப்படியே கவர்ந்தது. அவங்களோட செயல்பாடு எல்லாமே அப்படியே நீட்டா இருக்குது. காரணம் என்னன்னா, உள்ளும் புறமும் நல்லா இருக்கிறது. பிசிக்கலி அண்ட் மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்குது. கிளியரன்ஸா இருக்குது. எதிர்ப்பு சக்தியோட இருக்கிறது. இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கும்.
அவங்களுடைய வாழ்க்கை, வாழ்வாதார விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து பிரமிப்பாக தான் இருக்கு. அந்த வகையில அவங்களுக்கு இந்த அழகும், இந்த கட்டமைப்பும், இந்த ஆரோக்கியத்துக்கும் என்ன ரகசியம் அப்படிங்கிறது ரொம்ப நாள் அவங்க கூட வாழ்ந்து, அ எப்படியெல்லாம் இருக்காங்கங்கிறத பார்க்கும்பொழுது, அதிகமாக அந்த மக்கள் துப்பி இந்தியன்ஸ்ன்னு சொன்ன அந்த மலைவாழ் மக்கள் பயன்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான, ஒரு உன்னதமான ஒரு ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் தான் இந்த ட்ரிஷ்லியா கட்டிக்குவா. நம்மளுடைய இன்கிரிடென்ட்ஸ்ல மட்டும் இல்ல, நம்ம இந்தியாலயே வந்து இந்த ட்ரிஷ்லியா கட்டிக்கோவ பத்தி அவ்வளோ சீக்கிரம் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. சயன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ தவிர்த்து. சயன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்லயும் ஒரு சில பேர் தான் கேள்விப்பட்டிருப்பாங்க. அ அவ்ளோ ஒரு மகத்துவம் மிக்க ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் தான் இந்த ட்ரிஷ்லியா கட்டிக்குவா. அந்த மக்கள் பார்த்தீங்க அப்டின்னா, எதா இருந்தாலும் இத தான் யூஸ் பண்றாங்க. அதாவது மரப்பட்டை எடுத்து யூஸ் பண்றாங்க, வேர் எடுத்து யூஸ் பண்றாங்க, லீவ்ஸ் எடுத்து யூஸ் பண்றாங்க. வேட்டையாடுறதுக்கு முன்னாடியும் சரி, வேட்டையாடிட்டு வந்தும் சரி, வீட்ல இருக்கும்போதும் சரி, எல்லா விஷயத்தையும் பூஜையில வச்சு வணங்குற வரையும் இந்த ஒரு செடிய வந்து ரொம்ப பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய இல்லற வாழ்க்கையிலயும் பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப லாங் டைம்க்கு இருந்திருக்காங்க. அண்ட் அந்த மக்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்ததா ஒரு சரித்திரமே இல்லைங்கிற மாதிரியா, அந்த ஆர்டிக்கிள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சயின்டிஸ்ட் எழுதுறாரு. ரொம்பவே பார்த்து ஆச்சரியப்பட்டு, மெய்மறந்து மெய் சிலிர்த்து போய் தான் இந்த ஆர்டிக்கிள் எழுதுறாரு. அந்த ஆர்டிக்கிள் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த விஷயத்த எடுத்து கொண்டு போய் அவரோட லேப்ல டெஸ்ட் பண்ணி, அத மைஸுக்கு குடுத்து நெறைய அற்புதமான விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிஸ்லியா கட்டிகுவால மெடிசினல் கன்டென்ட் ஆக்டிவான இந்த மெடிசினல் கன்டென்ட் லைக் ஆல்கலாய்ட்ஸ், டானின்ஸ், பைட்டோஸ்டெரால், சிசிலோலிக்னன்ஸ் இந்த மாரியான மெடிசினல் கன்டென்ட்லாம் ரொம்ப பிரதானமாகவே இருக்கும். அதுவும் ஆல்கலாய்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பிசிக்கலும், மென்டலும் அப்படியே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படியே அள்ளி குடுக்கக்கூடிய அந்த கட்டுப்பான்னு சொல்லக்கூடிய அந்த ஆல்கலாய்ட்ஸ் அந்த ஒரு விஷயம் வந்து இந்த ட்ரிஷ்லியா கட்டிக்குவால இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து பெரிய பெரிய மனுஷங்க வரையும் ஆகுறோம் இல்லையா? அப்ப நம்ம சின்ன வயசுல இருக்க மாதிரியான ஆக்டிவ்னஸ் நமக்கு வயசாக வயசாக பார்த்தீங்கன்னா இருக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அ வயசானவங்க பார்த்து சொல்லுவாங்க. அவருக்கு வந்து நரம்பெல்லாம் தளர்ந்து போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. வயசானவங்கள பார்த்து. அப்படியே நடுக்கத்திலேயே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 200 வகைக்கு மேலான ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. எல்லாமே என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, டிவிஷன் ஆகும். ஆனா, அந்த நியூரோ செல்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் என்ன ஆகாதுன்னா, அந்த நர்வ் செல்ஸ் உங்களுக்கு டிவிஷன் ஆகாது. பிறக்கும்போது என்ன இருந்துச்சோ, அதுதான் உங்களுக்கு வளருமே தவிர உங்களுக்கு அது டிவிஷன் ஆகாது. அதனால தான் வந்து என்னது வயசாக வயசாக அவங்களுக்கு நரம்பு தளர்ந்து போகுதுன்னு சொல்றோம். அப்பேற்பட்ட அந்த நரம்பு மண்டலங்கள், இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த நர்வஸ் சிஸ்டம் மத்திய நரம்பு மண்டலங்கள் எல்லாம் வலுப்பெற செய்யக்கூடிய அந்த மெடிசினல் கண்டென்ட் அந்த மருத்துவ குணம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரிச்லியா கட்டிக்குவாக்கு இருக்கு. வாவ்! எவ்ளோ பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு எத்தனையோ பேரு நெறைய விஷயங்கள், நெறைய நோய்களுக்கு மருந்து இருக்கும். சஸ்டெயின் பண்ணுவாங்க, போங்க வருவாங்க. ஆனா நரம்பு சம்பந்தப்பட்டு ஏதாவது பாதிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னால், பல வருடங்களாகும். பல வருடங்களாகும். ஒரு 50% அவங்க சரியாகுறதுக்கே பல வருடங்கள் ஆகும். காரணம் என்னன்னா, அதுதான் அந்த நரம்பு நரம்பு மண்டலம் அப்படிதான். ஒன்ஸ் டேமேஜ் அப்படின்னா, அதுலேருந்து ரெக்கவர் ஆகுறது அவ்வளோ சாதாரணமான விஷயமே இல்லங்க. அப்பேற்பட்ட நரம்பு மண்டலத்துக்கு, நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மருந்தா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிச்லியா கட்டிக்குவா. இந்த நம்மளுடைய எலிக்ஸர் மிக்ஸ்ல இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு இன்கிரிடன்ட். உண்மையிலேயே வந்து பிளஸ்ட் ஒரு இன்கிரிடன்ட் இந்த ட்ரிச்லியா கட்டிக்குவா. அது மட்டும் கிடையாது. அந்த நரம்பு மண்டலங்கள்னு வரும்போது, அத சார்ந்த விஷயங்கள். நரம்பு மண்டலம் பாதிச்சிருச்சுன்னா என்ன என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ஸ்ட்ரோக் சொல்லுவாங்க. பார்த்திருப்போம் இல்லையா? பக்கவாதம், அ ஆமைவாதம், முடக்குவாதம், அப்படியே இந்த நடுக்கல், சரவங்கி இந்த மாதிரியான விஷயங்கள். இதுக்கு எல்லாமே வந்து எலிக்சர் மிக்ஸர் ரொம்ப நல்ல ரிசல்ட். ஷார்ட் டெர்ம் ஆஃப் பீரியட்லயே எங்க போயுமே வந்து தீர்க்க முடியாத, ரிசல்ட் குடுக்க முடியாத விஷயங்கள்ல இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட இந்த விஷயத்துக்கு அவ்ளோ அழகான ரிசல்ட்ங்க. எலிக்சர் மிக்ஸ்ல. அது மட்டுமல்ல, உயர்ந்த ரத்த அழுத்தம் பிபி அத சரி செய்யும். மன அழுத்தம், ஆக்ஸிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். இன்னைக்கு நெறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு விதத்துல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. சரிங்களா? ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்ச நேரம் அப்படி இப்படி ரொம்ப கவலைப்பட்டோம் அப்படின்னா, வயத்துக்கும் அதாவது சலசலப்பு வரும்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு விஷயத்த குறிச்சு ரொம்ப பயந்துட்டோம் அப்படின்னா, அடிவயிற கலக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க். அதே ரொம்ப நாள் அந்த மாரி ஸ்ட்ரெஸ்ல ஆழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அது ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். அந்த மன அழுத்தம், அந்த ஆக்ஸிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா,
எலிக்சர் மிக்ஸை கன்சியூம் பண்ணும்போது அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளிவரத அந்த கான்ஃபிடென்ட் அவங்களே உணர்வாங்க. நினைவாற்றல் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து எத்தனையோ பேருக்கு பாத்தீங்கன்னா, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொன்னோம்னா, நாளைக்கு அந்த விஷயத்த பத்தி கேட்டோம்னா, "என்ன சொன்னீங்க? ஞாபகம் இல்லையே! மறந்துடுச்சே!" அப்படியே 1 மணி நேரம் கழிச்சு யோசிச்சு பார்த்தாலும் ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த மாதிரியான ஜெனரேஷன் ஆயிடுச்சு இப்போ. அந்த நினைவாற்றல், அந்த ஷார்ப் அந்த விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா, எலிக்சர் மிக்ஸ கன்சியூம் பண்ணும்போது, அந்த ஒரு நினைவாற்றல் நல்லாருக்கும். எந்த ஒரு விஷயத்த முன் கொண்டு வந்தாலும், ஷார்ப்பா அதுக்கான சொல்யூஷன தூண்டக்கூடிய அம்சம் நம்மளோட பிரெயின்ல நல்ல ஆக்டிவிட்டி ஆகும். ஏன்னா, இதெல்லாம் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சரி அந்த மத்திய நரம்பு மண்டலத்தை எல்லாம் வலுப்பெற செய்றதுனால, அதுக்கு வலு குடுக்கறதுனால, அத ஸ்ட்ராங் பண்றதுனால, அத சரி பண்றதுனால, அது ஆக்ஷன் நல்ல விதத்துல அத வந்து வலுப்படுத்துறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும். அது மட்டும் இல்ல, முக்கியமா வந்து ஆண்களுக்கும், பெண்களுக்கும் ஆண்மை, பெண்மை சம்பந்தப்பட்ட ஆண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம்னா, அது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. ஆண்மை குறைபாட்டுல முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய விஷயம் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். இன்னைக்கு நெறைய பேர் ஆ கொரோனா ஊசி, நெறைய விதமான விஷயங்கள்னால இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு ஆளாயிருக்காங்க. தமிழ்ல கூட பார்த்தீங்கன்னா, விறைப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா, ஆணும், பெண்ணும் சில விஷயத்த எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்ண முடியாது. இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனைய வந்து எல்லார்கிட்டயுமே டாக்டர்ஸ் கிட்ட கூட சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில சகோதரர்கள். கொரோனா ஊசி போட்டதுனால தான் நமக்கு ஆனா தெரியாது. ஏன்னா வேற வழி இல்ல. நம்மள சுத்தி அதுதான் நடந்துட்டு இருக்கு. இவ்ளோ இந்தியால கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் இருக்கோம். இதுல இது மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் பிளேஸ் நம்மளுடைய இந்தியாங்க. நம்மளுடைய மார்க்கெட் பிளேஸ் ரொம்ப இந்தியா, நம்மளுடைய மார்க்கெட் பிளேஸ் மக்கள் தொகை. நெறைய விஷயங்கள கொண்டு வந்துடுறாங்க சர்வ சாதாரணமா. ஆனா மக்கள் பார்த்தீங்க அப்டின்னா, வேற வழி இல்லாம அவங்களுக்கு போதிய அவேர்னஸ் இல்லாம, சில விஷயங்கள பயமுறுத்தி கொண்டு வரதுனாலயும், வாழ்க்கை முழுவதும் சில விஷயங்கள அந்த எடுத்துக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டு, அதனால பல வாழ்க்கைக்கு எசென்ஷியலான சந்தோஷங்கள, ஆண்மை, பெண்மை சம்மந்தப்பட்ட இல்லற வாழ்க்கை சம்மந்தப்பட்ட சந்தோஷங்கள் எல்லாம் வந்து இழந்த ஒரு இலக்க பெற்ற ஒரு தலைமுறையினராவே வந்து நம்மளுடைய சமுதாயத்துல இருக்கும். யாருமே வந்து வாய் விட்டு வெளியில சொல்லவில்லை என்றாலும் அதுதான் உண்மை. இங்க இருக்கக்கூடிய 100 பேர்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமும் அதுவே. அப்ப ஆண்மை, பெண்மை சம்பந்தப்பட்ட அந்த மலட்டுத்தன்மை, அந்த எரெக்டர் டிஸ்ஃபங்ஷன் பிரச்சனைக்கும் சரி, அது மாரி பெண்களுக்கும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அந்த ரத்த ஓட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் சரி, ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரிஷ்லியா கட்டிக்குவா. அண்ட் அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து மிகப்பெரிய ஆர்கன்னு சொல்லக்கூடிய ஸ்கின், தோல். அந்த தோல்ல ஏற்படக்கூடிய தொற்று நோய் அது அது அத அது பரவாம இருக்கிறதுக்கு, அது எதிர்ப்பு சக்தி. அத வந்து வலுப்பெற செய்யக்கூடிய தன்மை, அந்த தோல வந்து புரொடெக்டிவ் பண்ண ஏன் தோல் வந்து இன்னைக்கு தோல் வந்து நமக்கு கடவுள் குடுத்த மிகப்பெரிய ஒரு புரொடெக்டிவ் பேரியர். நீங்க நெனச்சு பாருங்க. இன்னைக்கு காத்துல, தண்ணீலலாம் எவ்வளவோ விஷயங்கள், நுண்கிருமிகள்லாம் வெளியில இருக்கு. ஃபங்கஸ், பாக்டீரியா அது இதுன்னு எத்தனையோ வகைகள்லாம் இருக்கு. யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார்ன்னு எவ்வளவோ ஆர்கானிசம்ஸ்லாம் வெளியில இருக்கு. காத்துலயும் சரி, தண்ணீலயும் சரி. அதெல் அதெல்லாம் மனுஷன் உடம்புக்குள்ள போனா என்ன ஆகும்? மனுஷனால இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. ஆனா அதெல்லாம் உள்ளுக்குள்ள விடாம வந்து நம்மள வந்து பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆர்கன் வந்து ஸ்கின். அதனால தான் ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சீக்கிரம் வந்து அ அது வந்து என்ன ஆகாது. அவ்ளோ சீக்கிரம் கெட்டுடாது. ஆனா கெட்டுடுச்சுன்னா அதுலேருந்து ரெக்கவர் ஆகுறது கஷ்டம். மோஸ்ட்லி இன்னைக்கு வந்து நெறைய பேர் ஈவன் சைல்ட்ஹுட்லேருந்து பெரியவங்க வரையுமே லைஃப் ஸ்டைல் பிரச்சனையினால இந்த ஸ்கின் டிசீசஸ் வருது. லைஃப் ஸ்டைல் தான். அவங்களோட உணவு பழக்கவழக்கங்கள், அவங்களுடைய அ என்னது அந்த மாதிரியான சாப்பிடுற விஷயங்கள், அவங்களுடைய ஒர்க்கிங் எபிலிட்டீஸ் இந்த மாதிரியான விஷயம் பயன்படுத்தக்கூடிய சில ரசாயனமான விஷயங்கள்னாலலாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப் ஸ்டைல்னால அவங்களுடைய உள்ள அகத்தின் அழகு முகத்தில் அகம் உள்ளுக்குள்ள விஷயங்கள் ஆர்கன்ஸ்லாம் டேமேஜ் ஆகுறது வெளியில தானே காட்டியாகும். அது மாரி வெளியில தான் காட்டிட்டு இருக்கு. ஸோ அப்பேற்பட்ட அந்த ஸ்கின் விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எலிக்ஸர் மிக்ஸ் ரொம்ப பெரிய அற்புதமான ஒரு மருந்து வந்து மருத்துவ குணத்த நம்மளுடைய ட்ரிச்லியா கட்டிக்குவால இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்ல. இந்த இந்த துப்பி இந்தியன்ஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த வகையான ம்
மக்களுக்கு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஜெனடிக்கல் ஆர்கன் வந்து நார்மலான சைஸ விட ரொம்ப லென்த்தியாகவே இருக்கிறதையும், அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த சயின்டிஸ்ட் வந்து அந்த ஆர்டிக்கல்ல எழுதுறாங்க. சோ ஏன்னா அவங்களும் மனுஷங்க தான், இவங்களும் மனுஷங்க தான். அப்ப இவங்க வந்து இந்த 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 மக்கள் எந்த கேட்டகரிலப்பா வருவாங்க? ஏன்னா இவங்களோட ஜெனடிக்கல் ஆர்கனும் இவ்ளோ லென்த்தியா இருக்கு. அ அ இவங்க அனிமல் கேட்டகரில வராங்களா? இல்ல நிஜமாவே இவங்க மனுஷன் கேட்டகரி தானாங்கிற ஒரு கன்ஃப்யூஷன்ஸ் அதையும் அவர் வந்து அப்சர்வ் பண்றாரு. நார்மலா இருக்கக்கூடிய பீப்பிள் இருக்கக்கூடிய அந்த பிளஷர் டைமும், இவங்க இருக்கக்கூடிய டைமுமே டிஃபரன்ஸா இருக்கு. நெறைய விஷயத்த அப்சர்வ் பண்ணி இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்டின்னா ஆர்டிக்கிளா எழுதினாரு. ஸோ அதுல வந்து பிரேசில் நேஷனல் லெபார்டரி அண்ட் அகாடமி ஆஃப் சயன்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் யுஎஸ் ஃபெடரல் லெபார்டரி ஆஃப் ரீப்ரொடக்டிவ் சயன்ஸ் ஹார்வர்ட் யுனிவர்சிட்டி. இவங்க எல்லாருமே சேர்ந்து நடத்தல ஆய்வுல என்ன பண்ணாங்க அப்டின்னா, சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் பண்ணாங்க இந்த விஷயங்கள் எல்லாம். உண்மையிலே அற்புதமான ஒரு தாவரம் தான் இந்த ட்ரிஷ்லியா கட்டிக்குவா. நம்மளுடைய இன்கிரிடியன்ட்ஸ்ல ஹீரோன்னே சொல்லலாம் இந்த ட்ரிஷ்லியா கட்டிக்குவாவ. ரொம்ப ரேரான விஷயமும் கூடங்க. சோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, செரோனா ரெப்பன்ஸ் இது சேப்பல் மேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது ஒரு பனை மரத்தை சேர்ந்த தாவரம், பழத்தாவரம். இதோட பழம்லாம் வந்து உண்மையிலே அவ்ளோ ஒரு சத்து மிகுந்தது. ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ், ஃப்ளவனாய்ட்ஸ், பிளான்ட் ஸ்டெரால்ஸ்ன்னு நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரியான பழங்கள் சாப்பல் மேட்டோன்னு சொல்லக்கூடிய இந்த வகையான பனை மரத்த சார்ந்த இந்த பழம் வந்து புளோரிடா, பெனின்சுலா, கலிஃபோர்னியா, விர்ஜினியா இந்த மாதிரியான சதர்ன் ஈஸ்ட் அமெரிக்கால இருக்கும். அந்த மாதிரியான பிளேஸஸ் தான் அதிகமா இருக்கும். அங்க பார்த்தீங்கன்னா, காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா வந்து இனப்பெருக்கத்துக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய இந்த பழத்துல இருக்கக்கூடிய அவ்ளோ ஒரு சத்துக்கள். குறிப்பா வந்து நம்மளுடைய மனுஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அ குறிப்பா இந்த இந்த ஒரு அம் ஆப்பிள் மாட்டோ எதுக்கு வந்து ரொம்ப மருத்துவ குணமா இருக்குன்னா, நெறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, ஆண்களுக்கு வந்து புரோஸ்டேட் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குங்க. அந்த என்லார்ஜ்டு புரோஸ்டேட்ல உள்ள பீப்பிள்க்குலாம் பார்த்தீங்கன்னா, 100% ரெக்கவர் கிடைக்கும் நம்மளுடைய எலிக்ஸர் மிக்ஸ்ல. ஏன்னா, இந்த யுரேத்ராக்கு கீழ அந்த பிலோ த பிளாடர் யுரேத்ராக்கு கீழ இருக்கக்கூடிய இருக்கும். இந்த புரோஸ்டேட் கிளாண்ட் ஒரு வால்நட் ஷேப்ல தான் இருக்கும். சின்னதா தான் இருக்கும். ஆனா இதோட பங்கு ஆண்களுக்கு மிக, மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா, இதுதான் வந்து அவங்களுடைய அந்த ஃப்ளூயிட் அந்த ஸ்பெர்ம்ஸ பார்த்தீங்கன்னா, நரிஷஸ் பண்ணும். அந்த விஷயத்த வந்து ஆரோக்கிய தன்மையில வச்சுக்கும். நல்ல ஒரு விஸ்காசிட்டில, நல்ல ஒரு டென்சிட்டில வச்சுக்கும். லிக்விடிட்டியா இருந்தா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சத்து இல்லாத விஷயமா இருக்கும். ஆனா இது வந்து டென்சிட்டியா நல்ல ஒரு நல்ல ஒரு தரமா அந்த நரிஷஸ் குடுக்கக்கூடிய வகையில அமையணும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த புரோஸ்டேட் கிளாண்ட் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும் ஆண்களுக்கு. அப்ப அந்த புரோஸ்டேட் கிளாண்ட்ல வந்து அ அந்த புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்ட் வீக்கமானுச்சு அப்படின்னு சொன்னா, பெனின் புரோஸ்டேட் ஹைப்பர்ப்ளீசியான்னு சொல்லுவாங்க. அப்போ அது வீக்கமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஆண்களுக்கு சொல்றேன். அவங்களுக்கு இரவு நேரங்கள்ல அடிக்கடி சிறுநீர் கழிக்கணுங்கிற எண்ணம் வரும். ஆனா அவங்களால ஃபுல்லா அந்த யூரின் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, பாஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு தோணும். ஆனா, அவங்களால கம்ப்ளீட்டா அத என்ன பண்ண முடியாது. வெளியில இது பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த இதுல வந்து தேக்கமாயி, தேக்கமாயி அந்த விஷயங்கள் என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிடும். அது காரணம் என்ன, அது ஆக்சுவலி வீக் ஆயி தான் உங்களுக்கு பல்ஜா ஆயிருக்குது. அந்த அந்த புரோஸ்டேட் கிளாண்ட். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பிரச்சனை. அதுலயும் வந்து கவனிக்காம விடும்பொழுது தான் அந்த 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 சிறுநீரக பாதையிலேருந்து அந்த அந்த புரோஸ்டேட் பாதையும் சரி என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ். இப்ப இன்ஃபெக்ஷன்ஸ் நாளடைவில என்ன கூட மாறும்? கேன்சரா கூட மாறும். அதுல அடைப்பு ஏற்படும். ரொம்ப பிரச்சனைகள், உபாதைகள உண்டு பண்ணும். அந்த புரோஸ்டேட் கிளாண்டோட ஆரோக்கியத்துக்கு மிகச்சிறந்த ஒரு விஷயம் தான் நம்மளோட எலிக்ஸர் மிக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த செரோனோரப்பன் சாப்பல் மேட்டோம். அது மாரி ஆண், பெண் மலட்டுத்தன்மை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அருமருந்தா இந்த செரோனோரப்பன்ஸ் இருக்கு. அசாதாரண இருமல்னு சொல்லக்கூடிய ஆஸ்துமா, குரோனிக்கல் விண்ட்பைப் அலர்ஜி, தைராய்டு சுரப்பிலாம் சரிவர இயங்குறதுக்கு, அந்த ஜீரண மண்டலம். ஏன்னா தைராய்டு மெட்டபாலிசம் நல்லா இருக்கணும். நம்மளுடைய உணவுகள்ல இந்த எனர்ஜிய, அந்த ஃபேட்ட சரிவர பிரிச்சு நம்மளோட பாடிக்கு செலுத்துற அந்த ப்ராசஸ தைராய்டு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கு. அந்த தைராய்டோட இயக்கம் நல்லா இருக்கணும். அப்பதான் மெட்டபாலிசம் நல்லா இருக்கும். அப்படி இருந்தா தான் மனுஷங்க பார்த்தீங்கன்னா, உடல் கட்டமைப்போட அந்த ஜீரண மண்டலம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு எலிக்சர் மிக்ஸ்ல இந்த செரோனோரப்பல்ஸ் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்கும். அது மாரி சிறுநீரக பாதைய சுத்தம் செய்றது. ஒற்றை தலைவலி உள்ளவங்கலாம் எலிக்ஸர் மிக்ஸ் எடுத்துக்கும்போது, அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, புரொடெக்டிவ் ஆகுறாங்க. அந்த ஒற்றை தலைவலிங்கிற விஷயத்துலேருந்து. அது மாரி முடி உதிர்றது, அ அது மாரியான புரொடெக்டிவும் இருக்கு. ஏன்னா,
உதிர்றதும், வளர்றதும் அது இயற்கையான விஷயம். ரொம்ப ரொம்ப எக்ஸஸா இருக்கும்போது ஏதோ சம்திங் இருக்கிறதா தான் அர்த்தம் இல்லையா? ஸோ அப்ப அந்த அந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்மளுடைய எலிக்ஸா மிக்ஸ கன்சியூம் பண்ணும்போது நல்ல முடி குரோத் ஆகும். அது மாரி ஸ்லீப்பிங் ட்ரபிள்ஸ், இன்சோம்னியா தூக்கமின்மை, ஸ்லீப்பிங் ட்ரபிள்ஸ் ஒழுங்கா தூங்க முடியல, ஆழ்ந்த தூக்கம் இல்ல. அந்த மாதிரியானவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எலிக்ஸா மிக்ஸ சாப்பிடும்போது ராஜ தூக்கம் கிடைக்குங்க. இயற்கையான முறையில. ஏன்னா காலையிலேருந்து பொழுது பொழுது விடிந்ததுலேருந்து சாயிற வரையுமே அது ஒரு விதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பாடியில இருக்கும். அந்த மாரி அந்தி பொழுது சாய்ந்ததுலேருந்து காலை விடியறதுமே அது ஒரு விதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம பாடிக்குள்ள இயங்கும். ஸோ அந்த 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 கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுக்கும் நம்மளுடைய ஸ்லீப்பிங்க்கும் நெறைய சம்மந்தங்கள் உண்டு. இன்னைக்கு வந்து டெக்னாலஜி அப்படின்னு வளர்ந்ததுனாலே நம்மலாம் பார்த்தோம்னா, தூக்கம் வரலன்னா மொபைல தூக்கி முன்னாடி வச்சுர்றோம். அந்த ஸ்க்ரீன் லைட்டு கண்ல படுது. ஸோ பிரெயினோட ஆக்டிவிட்டி பார்த்தா இன்னும் பொழுது சாயாத மாதிரி அது அது அசம்ப்ஷன் பண்ணிட்டு அது இன்னும் ரிலீஸ் பண்ணாம இருக்கும். நம்ம இன்னும் கூட என்னதான் செய்றோம்? அதுக்கு இடையூறு தான் பண்றோம். ஸோ அதனால வந்து அந்த மாரி இருந்தீங்க தூக்கம் வரல அப்படின்னு சொன்னா, மொபைல பார்த்துட்டு இருக்காதீங்க. ஏன்னா அப்பலாம் வந்து டிவி பார்க்கறதுக்கே 10 அடி தள்ளி உட்கார்றதுக்கே திட்டுவாங்க. அப்போ அந்த காலம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா. ஆனா இன்னைக்கு ஒரு ஜான்ல இருக்குங்க. நம்மளோட மொபைல் ஃபோன். நெனச்சு பாருங்க. அது எந்த அளவுக்கு நம்மள அஃபெக்ட் பண்ணுது, நம்மளோட செல்ஸ டேமேஜ் பண்ணுதுன்னு. ஸோ அந்த மாதிரி ஸ்லீப்பிங்க்கு ட்ரபிளா இருக்கக்கூடிய எத்தனை விஷயத்துக்கும் நம்மளோட எலிக்ஸர் மிக்ஸ்ல ராஜ தூக்கம் 100% ரிசல்ட் கிடைக்கும். இந்த லங்ஸ், கிட்னி, தைராய்டு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பொருள் தான் நம்மளுடைய எலிக்ஸர் மிக்ஸ். ஸோ அதனால தான் இந்த சாப்பிள் மாட்டோவ டாப் 10 ஹெர்ப்ஸ் அமெரிக்கால ஒரு ஒரு டாப் 10 ஹெர்ப்ஸ்ன்னா அது இதுல சாப்பிள் மேட்டவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் கமிஷன் கீழ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்ன்மெண்ட்ல குடுத்திருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்டிருக்க இந்த பொருள் செரனோரெபென்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கக்கூர்பிட்டா மஸ்டர்ட். இது வந்து ஒரு குரூப்ன பம்ப்கின். இந்த பம்ப்கினோட கழுத்து பகுதி நீளமா இருக்கும். உள்ள இருக்க ஸ்குவாஷ் ரெட்டா இருக்கும். நெறைய உலகத்துல நெறைய வகையான ஸ்குவாஷ் இருக்கு. 30 வகையான வெரைட்டீஸ் இருக்கு. அதுல இந்த வகையான பம்ப்கின் பார்த்தீங்கன்னா, பஹாமாஸ் ஐலேண்ட்ஸ்ல விளையக்கூடிய விஷயம். ஸோ இதுல இருக்கக்கூடிய சீட்ஸ் எனார்மஸான பிளென்டி ஆஃப் த விட்டமின்ஸ், மினரல்ஸ், மேக்னீஸ், புரோட்டீன், விட்டமின் கே, ஜிங்க், பாஸ்பரஸ், புரோட்டீன், சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், ஒமேகா 3, ஒமேகா 6, பாஸ்பரஸ், மேங்கனீஸ் நெறைய விஷயங்கள்லாம் வந்து சத்துக்கள உள்ளடங்கிய விஷயம். அதனால தான் இந்த பவர் ஆஃப் த ஹவுஸ்ன்னு சொல்றோம். ஸோ இது வந்து இதயத்துக்கு, இம்யூனோ சிஸ்டத்துக்கு, டயபெட்டிஸுக்கு, புரோஸ்டேட் கிளாண்டுக்கு, நல்ல தூக்கத்துக்கு, லிவரோட நல்ல குட் ஃபங்ஷனுக்கு, வெயிட் மேனேஜ்மென்ட்டுக்கு, கொலஸ்ட்ரால், HDL, LDL எல்லாம் பேலன்ஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்றதுக்கு, இன்ஃப்ளமேஷன் அந்த மூட்டு அந்த நீர் தேக்கங்களுக்கு, போனுடைய ஆரோக்கியத்துக்கு, பல்லுடைய ஆரோக்கியத்துக்கு, உடம்புடைய எதிர்ப்பு சத்துக்குன்னு பிளென்டி ஆஃப் ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கக்கர்பிட்டா மஸ்டாட்டால இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பங்க்சர் வைன். பங்க்சர் வைன் அப்படிங்கிறது ட்ரிபிளஸ் டெரஸ்டரிஸ் நெருஞ்சிமுள். குறிப்பா வந்து சீனர்கள் தான் வந்து அவங்களுடைய மருந்து பெட்டியில இந்த ஒரு பொருள் இல்லாம இல்லங்கிற அளவுக்கு 1000 வருஷ காலமா அவங்களோட மருந்து பெட்டகத்துல இருந்த ஒரு முக்கியமான ஒரு பொருள் பங்க்சர் வைன் ட்ரிபிளஸ் டெரஸ்டரிஸ். நம்ம ஊர்ல நெருஞ்சி முழும்பும். அந்த கப்பிக்கல் ரோட்டோரம்லாம் பார்த்தீங்கன்னா, அழகா சின்ன செடியா கிடக்கும். அதுல இருக்கக்கூடிய காய் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும். அந்த மஞ்ச கலர்ல பூ இருக்கு பார்த்தீங்களா? அந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இது அழகா அந்த கப்பிக்கல்லு இந்த மாரி ரோட்டோரத்துல கிடக்குங்க. அவ்ளோ ஒரு நம்மளுடைய தமிழ்நாட்டுல சொல்றோம். அவ்ளோ ஒரு மருத்துவ குணம் மிக்கது. ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே, ஆ ஆண்களுக்கும், பெண்களுக்கும் குறிப்பா வந்து அந்த ஸ்பெர்ம் உற்பத்தி, கருமுட்டை வளர்ச்சி, விந்தணுக்கள அதிகரிக்கக்கூடிய அந்த தன்மையெல்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, இத கன்சியூம் பண்ணும்போது இயற்கையாகவே ஆண்களுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். குறிப்பா நம்மளுடைய தமிழர்கள் எதற்காக அதிகமாக பயன்படுத்தப்பட்டார்கள் இந்த விஷயத்த அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூலிகைய சிறுநீர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு. அது அது சதை வளர்ந்து அடைத்திருந்தாலோ, இல்ல அந்த அதுல இருக்கக்கூடிய நரம்புகள் சுருங்கி இருந்தாலோ, அ அடைபட்டு இருந்தாலோ, இல்ல வந்து சிறுநீர் கற்கள்ன்னு சொல்லுவோம் இல்லையா? கிட்னி ஸ்டோன் அதால அ இது அடைபட்டிருந்தாலோ, அதனால பிரச்சனை உருவாக்கக்கூடிய அந்த தன்மையில இருந்தாலோ, அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நெருஞ்சி முள் 100% ரிசல்ட் குடுக்கும். சிறுநீர் பாதைய சரி செய்யக்கூடிய ஆனாலும் நம்மளுடைய மக்களுக்கு என்ன தெரியுமா? அளவுகோல்லாம் தெரியாது. அது எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது. ஏன்னா ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டோம்னா, அதுல நல்லதும் உட்கார்ந்திருக்கும், கெட்டதும் உட்கார்ந்திருக்கும். இல்லைங்களா? "அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு" அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போனது. சில விஷயங்கள் நல்லது தான். ஆனா நீ நல்லது, நல்லது, நல்லதுன்னு நீ எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தன்னா, அதுவே உனக்கு நாளடைவில என்ன பண்ணிடும்னா ஆபத்தாயிடும். ஸோ அதனால தான் வந்து சில விஷயங்கள் வந்து நல்லதுன்னு தெரிஞ்சாலும் என்ன பண்ணிடக்கூடாது, டக்குன்னு போய் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிடக்கூடாது. ஒரு அவேர்னஸ்க்காக இந்த இடத்துல சொல்றேன்.
நம்மளுடைய பங்க்ஷன் வைன்ல எலிக்ஸர் மிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த பங்க்ஷன் வைன்ல ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ குடுக்கும். பிளட் சர்க்குலேஷன், நல்ல நியூட்ரிஷன்ஸ், ஆக்ஸிஜனை நம்ம உடம்புக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த காரணிகள் எல்லாம் சீரமைப்பு பண்ணக்கூடிய விஷயங்கள், நல்ல ஹார்ட் ஹெல்த், டைஜஸ்ட் சிஸ்டம் ஹெல்த்த பூஸ்ட் பண்ற விதங்கள், நம்மளோட ஸ்கின்ன ரொம்ப அழகா வச்சுக்கிறதுக்கு, ஸ்கின் கேர் ரொம்ப நல்லா பண்ணுங்க இந்த பங்க்ஷன் வைன். இப்போ நமக்கு ஒரு 50, 60 வயசுன்னே வச்சுக்குவோமே. எலிக்ஸர் மிக்ஸ் ஒரு கன்டினியூட்டா 3 to 6 மந்த் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பார்க்கறதுக்கு ஒரு 10 to 20 இயர்ஸ் பேக்ல ஒரு யங் லுக், அந்த ஒரு யங் எனர்ஜி, அது ஒரு ரெஜுவினேஷன் கிடைக்கும். அவங்க மைண்ட் as well as பாடி பிசிக்கலா அண்ட் மென்டலி பாத்தீங்க அப்படின்னா, அந்த இளமை திரும்புதல்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்த நீங்க பார்க்க முடியும். ஏன்னா, எலிக்ஸர் மிக்ஸ் ரெகுலரா எடுக்கும்போது அவங்களுடைய அவங்களுடைய மூஞ்சில, அவங்களுடைய ஸ்கின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த சுருக்கங்கள் இருக்காது. அந்த அந்த ட்ரைனஸ் இருக்காது. பார்க்கறதுக்கு ஒரு ஹெல்த்தி ஸ்கின்னா தெரியும். அவங்க கருப்பா இருந்தாலும், வெள்ளையா இருந்தாலும் அந்த ஸ்கின்னோட டோன் வந்து லைட்னிங் பண்ணி குடுக்கும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். கொலாஜன டைட்டன் பண்ணி குடுக்கறதுனாலயும், அந்த விஷயத்த நம்ம நம்ம கண்கூட பார்க்க முடியும். சில விஷயங்கள நம்மளால கண்கூட பார்க்க முடியும். இப்ப தோல்ல ஏதோ நமக்கு மாற்றம் தெரியுது. அ அப்படிங்கும்போது அது நல்லா பார்க்க முடியும் இல்லையா? சோ உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது இத சாப்பிடும்பொழுது. அதாவது வேலைய பார்க்க முக்கியத்துவம் குடுத்து. ஆனா நமக்கு அது தெரியாது. சோ இந்த இந்த ஒரு விஷயத்துல வந்து அந்த ஒரு பிரதானமான ஒரு விஷயம் இதுல இருக்கு. அண்ட் நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது மாரி ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ், கிரீன் பீச் ஸ்டெம் செல்ஸ். இதுல எண்ணற்ற நல்லது பயக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இந்த ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ்லயும், கிரீன் பீச் ஸ்டெம் செல்ஸ்லயும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, 3 வகையான ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. ஹியூமன் ஸ்டெம் செல்ஸ், அனிமல் ஸ்டெம் செல்ஸ், பிளான்ட் ஸ்டெம் செல்ஸ். இதுல ஹியூமனோட ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா நம்மளுடைய தொப்புள் கொடி. அந்த தொப்புள் கொடிய வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அத என்ன பண்ணுவாங்க, பத்திரமா எடுத்து வைப்பாங்க. அது அவ்ளோ இனிப்பா இருக்கும். செத்த நேரம் வெளியில சும்மா போட்டீங்கன்னா, எறும்பு நல்லா கொஞ்ச நேரத்துல மிச்சு தின்னுட்டு போயிடுங்க. ஏன்னா, அது அவ்ளோ ஒரு நல்ல விஷயம். அ அவ்ளோ ஒரு மென்மையான விஷயமும் கூட. அது அவ்ளோ ஒரு பொட்டான்சியான விஷயம். அத முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, வெயில்ல காய வச்சு பொடியாக்கி தாயத்துல கட்டி விட்டாங்க அப்போ. ஏன்னா, அந்த மனுஷனுக்கு பிற்காலத்துல ஏதாவது நோய் வந்துச்சு, ஏதோ புரியாத தெரியாத நோய் வந்துச்சுன்னா கூட, அத குடுக்கும்போது அது தன்ன தானே ஹீல் பண்ணிக்கக்கூடிய ஒரு அவ்ளோ ஒரு பொட்டன்சி இருக்குங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க. அந்த விஷயம் வந்து இப்போ சமீபத்துல ஒரு 50 இயர்ஸ், 70 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆ இதுக்கெல்லாம் ஒரு பேங்க் கூட வச்சிருந்தாங்க. இந்த தொப்புள் கொடிய வந்து சேகரிப்பு வச்சுக்கிறதுக்கு பேங்க் எல்லாம் ஓப்பன் பண்ணாங்க. ஏன்னா அது பிற்காலத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி நெறைய ஆராய்ச்சிகள்லாம் நடந்தது. அதே மாரி இந்த பழ வகைகள்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டெம் செல்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லி. அதுவும் முதல்ல வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்டெம் செல்ஸ் விஷயம் அப்படின்னா, கிரீன் ஆப்பிள் மெபுலா கெமிஸ்ட்ரியில கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் பைட்டோ செல்ஸ்ல. ஸோ இதுல வந்து இந்த வகையான ஆப்பிள வந்து ராஜாக்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இந்த கிரீன் ஆப்பிள. ஸ்விஸ் ஆப்பிள. ஆ கிட்டத்தட்ட வந்து ஒரு 14,000 14 ஆமா. ரொம்ப 4,000 ஃபீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய அ அபோவ் த சீ லெவல்லயே விளையக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் அது வந்து அந்த செடி வந்து சாதாரணமா செடியில ஏதாவது அடிபட்டுட்டுனா அது வடுவா இருக்கும். ஆனா இந்த காயில மட்டும் ஆ அடிபட்டுனா கூட ஒரு பென்சில எடுத்து கீறினாலோ, இல்ல ஒரு ஊக்க போட்டு கீறினாலோ, அந்த செடியிலேயே இருக்கும்போது, அது திருப்பி அது நல்ல ஒரு புது ஸ்கின்ன உருவாக்கிக்கும். அப்படி ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் இந்த விஷயத்துல இருக்கு. எதுல? இந்த கிரீன் ஆப்பிள்ஸ்ல. அதே மாரி ரெட் பீஸும் நெறைய எனார்மஸான ஹெல்த் ப்ரமோட் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸ் விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் நெறைய இருக்கு. ஸோ இது 2லயுமே பார்த்தீங்கன்னா, ஹெட் டூ டோ உச்சந்தலையிலேருந்து உள்ள கால் வரையும் ஸ்கின்லேருந்து, முடியிலேருந்து, வெயிட் லாஸ்லேருந்து, ஹேர் குரோத்லேருந்து, கேன்சர ட்ரீட் பண்ற விஷயங்கள், டைஜஸ்டிவ் சிஸ்டம், யூரினரி பிளாடர் சிஸ்டம், ஐ ஹெல்த், போன் ஹெல்த், கான்ஸ்டிபேஷன ட்ரீட் பண்ணக்கூடிய விஷயம், மலச்சிக்கல், இந்த குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, தைராய்டு விஷயத்துக்கு, டிடாக்சிஃபிகேஷனுக்கு நல்ல ஒரு விஷயமா இந்த 2மே இருக்கு. எது? இந்த லக்கி ஃப்ரூட்ன்னு சொல்லக்கூடிய பீச் பழமும், சைனாவோட லக்கி ஃப்ரூட்ன்னு சொல்லக்கூடிய பீச் பழமும், இந்த கிரீன் ஆப்பிளும். ஸோ இது வந்து இப்போ 100 ஆப்பிள் சாப்பிட்டா என்ன சத்து கிடைக்குமோ, இப்ப 1000 பீச் பழம் சாப்பிட்டா என்ன சத்து கிடைக்குமோ, அத பிஞ்ச் ஆஃப் த ஃபார்மேட்ல கொண்டு வர்றது தான் இந்த ஸ்டெம் செல்ஸ். அதனால தான் இன்னைக்கு மார்க்கெட்ல ஸ்டெம் செல்ஸ்க்கு ஹை காஸ்ட். நம்மளுடைய ப்ராடக்ட்லயும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எடிபிளான ஒரு விஷயத்துலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண விஷயம் தான் இந்த ஸ்டெம் செல்ஸ். அண்ட் எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் அடுத்ததா. இதோட பேர் வந்து சுவாரஸ்யமானது. ஹானி கோட் வீட் ஆக்சுவலி. இந்த எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரத்தோட இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா, ஹானி கோட் வீட். இதுக்கு வந்து ஏன் இந்த நேம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆடு மேய்க்கக்கூடிய ஆடு இடையர்கள் கண்டுபிடிச்ச விஷயம்.
குறிப்பா வந்து ஆட்டு மந்தையெல்லாம் இந்த பர்ட்டிகுலர் தாவரத்த பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் காது மாதிரியே இருக்கும். ஆட்டுடைய காது மாதிரியே இருக்கும். அந்த இலைய பர்ட்டிகுலரா அந்த தாவரத்த சாப்பிடும்போது, அதோட பிஹேவியர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கத பார்த்து, அப்படி என்னதான் இந்த தாவரத்துல இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் தான், அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன குடுத்து, அ லிபிடோ அ அ அப்படிங்கிற ஒரு லவ் டிசைர ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய விஷயம். புரோஸ்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டெரான் போன்ற இந்த மாதிரியான லவ் டிசைர செக்ரேட் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் ரிலீசிங் பண்ணக்கூடிய விஷயத்த இந்த எபிமிடியம் கிராண்டிஃபிளோரம் ஹானி கோட் வீட்ல நேச்சுரலாவே இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நெறைய ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் இருக்கு. நம்மளுடைய ஹார்மோன்ஸ பேலன்சிங் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நெறையவே இருக்கு. நம்மளுடைய ஸ்கின்ன யங் லுக் நம்மள பார்க்கறதுக்கும் சரி, நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் சரி, அந்த ஒரு யங் லுக் அண்ட் ஹெல்த் குடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் இந்த எபிமிடியம் கிராண்டிஃபிளோரத்துல இருக்கு. அண்ட் மெனோபாஸ் டைம்ல ஏற்படக்கூடிய அந்த அந்த விதமான ஹார்மோன் பிரச்சனைகளுக்கு, அந்த மூட்டு வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரியான போன்ல இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு அருமருந்து தான் இந்த எபிமிடியம் கிராண்டிஃபிளோரம் இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கார்டிசெப்ஸ். ஸோ ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம். ட்ரிஸ்லியா கட்டிக்குவாக்கு அப்புறம் ரொம்ப ஒரு ரேர் அப்படின்னு சொன்னா இந்த கார்டிசெப்ஸ் தான். ஏன் அப்படின்னா, அ இது வந்து ஒரிஜின் வந்து சைனா. நம்மளோட இந்தியால அருணாச்சல பிரதேசத்துல இருக்கு. மலைப்பகுதியில இருக்கு. ஒரு நேரத்துல ஒரு 4, 5 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, சீனர்களே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அருணாச்சல பிரதேசத்துக்கு ஊடுருவுனாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த கார்டிசெப்ஸ் காளான தேடி. இது இது மார்க்கெட்ல அவ்ளோ ஒரு காஸ்ட்லிங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, இதோட நேமே வந்து என்னது ஹிமாலயன் கோல்ட். இதுக்கு ஏன் இந்த ஹிமாலயன் கோல்டுன்னு பேர் இருந்துச்சுன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த மஷ்ரூம் இந்த கார்டிசெப்ஸ் கலான் இந்த மஷ்ரூமோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோவே வந்து 12 டூ 15 லட்ச ரூபாய்க்கு போகுது. 1 கிலோ. அவ்ளோ ஒரு மருத்துவ குணம் மிகுந்தது. அதனால தான் வந்து தங்கத்த விட அதிகமா விலையா இருக்கிறதுனால தான் இதுக்கு ஹிமாலயன் கோல்டுன்னு பேரு. அந்த மலை பிரதேசத்துல இருக்கிறதுனால. அதே மாரி ஹிமாலயன் வயகரான்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் அப்டின்னா, இதுல வந்து அதிகமான மருத்துவ குணம். இந்த ஹெச்ஐவிய ட்ரீட் பண்ணக்கூடிய தன்மை இதுல இருக்கு. ஹெச்ஐவி அப்டின்னாலே ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் இல்லையா? அப்போ நம்ம உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு விஷயங்கள் உள்ளக்க போயிடுச்சு. அத எதிர்த்து போராட முடியாது. என்ன போனாலும் போராட முடியாது அப்டிங்கிற ஒரு நிலை வரும்போது தான் அதுக்கு பேர் ஹெச்ஐவின்னு பேர் வைக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு ஹெச்ஐவிய ட்ரீட் பண்ணக்கூடிய விஷயம் அப்டின்னா, உங்களுடைய எதிர்ப்பு சக்தி மண்டலத்த மேம்படுத்தக்கூடிய தன்மை. அப்ப அவ்ளோ பெரிய விஷயத்த வந்து ரொம்ப நல்லா பண்றதுனால, இதுக்கு ஹிமாலயன் வயகரானும், அதே மாதிரி லங்ஸ் உடைய ஹெல்த். ஒரு மனுஷன் வந்து இப்போ ஓடுறான் அப்டின்னா அவனுக்கு இளைக்கும். இதே எலிக்ஸர் மிக்ஸ வந்து ரெகுலர் ரைஸா சாப்பிடாம பார்த்தீங்கன்னா, நார்மல் பெர்சன்ல இருக்கக்கூடிய அந்த அந்த விஷயத்துக்கும், அ இவங்க சாப்பிட்டு போற அந்த டயர்ட்னஸ்க்கும் வித்தியாசம் இருக்கும். டயர்ட்னஸே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த அளவுக்கான எனர்ஜி சப்ளை, ஆக்ஸிஜன் சப்ளை, பிளட் நல்ல சர்க்குலேஷன் குடுத்து, ஒவ்வொரு உறுப்புக்கும் ஈவன் பிரைன், கிட்னி, லங்ஸ், லிவருக்கெல்லாம் அப்படியே அந்த அந்த உறுப்புகள், அந்த ராஜ உறுப்புகள் எல்லாம் மேம்படுத்தக்கூடிய தன்மையா இதுல இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ரொம்ப நெறைய மருத்துவ குணம் இருக்கு. அண்ட் அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் டிலேயிங் ப்ராசஸ், ஆஸ்துமா, கேன்சர ட்ரீட் பண்ணக்கூடிய விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால தான் எலிக்ஸர் மிக்ஸ்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கிங்ஸ் ஆஃப் ஹெர்ப்ஸ்ன்னே சொல்றதுக்கு காரணம் அதுதான். அது மாரி ஸ்டீவியா ரெபடியானாங்கிறது ஃப்ரக்டோஸ் நேச்சுரலா பார்த்தீங்கன்னா, இனிப்பு சுவையுடையது. நல்ல ஒரு அ ஹார்ட்டுடைய ஹெல்த், லிவருடைய ஹெல்த், கொலஸ்ட்ராலுக்கு, இம்யூனி சிஸ்டத்துக்கு, அலர்ஜிக்கு, இன்ஃப்ளமேஷனுக்கு, மலட்டுத்தன்மை, நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், புரோஸ்டேட் ஹெல்த், HDL, LDLக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு மருந்தாவும் ஸ்டீவியா ரெபடியானா இருக்கு. அண்ட் பேசிஃப்ளோரா பார்த்தீங்கன்னா, சிறுபூனைக்காளி. இதுல வந்து குறிப்பா சொல்லணும் அப்டின்னா, இது மத்திய மத்திய அமெரிக்கால இருக்கு. நம்மளுடைய இதுலயுமே இருக்கு. குறிப்பா வந்து சொல்லணும்னா, பிளட்டோட பிஹெச் லெவல மெயின்டெயின் பண்ணுங்க. பிளட்ல வந்து பிஹெச் லெவல் நல்லா இருக்கணும். ஏன்னா பாதி செல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாதி வந்து பிளாஸ்மா, பாதி தான் என்னது உங்களுக்கு ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளாட்லெட்ஸ். அப்போ பாதி பிளாஸ்மா இருக்குது உங்களுக்கு வாட்டர் பேஸ். உடம்புல வந்து 70% என்னது நீர் 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 கன்டென்ட்ன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிட்டா மாறுனுச்சு அப்டின்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். அப்நார்மல் குரோத் இருக்கும். அப்ப உங்களுக்கு கேன்சர் கூட வரும். அப்போ வந்து சர்வசாதாரணமா இந்த பிளட்டோட பிஹெச் லெவல்ல நீங்க எடை போட்டுறக்கூடாது. அப்போ அந்த மாதிரியான விஷயத்துக்கு நல்ல ஒரு அருமருந்து இந்த சிறுபூனை காலன்னு சொல்லக்கூடிய விஷயம். விஷத்த முறிக்கக்கூடிய தன்மை இருக்கு. ரத்தத்துல விஷத்தம் இருக்கக்கூடிய தன்மை இருக்கு. அண்ட் பதட்டம், ஒரு மாதிரியான ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ்க்கு, ஹார்மோன் பேலன்சிங்க்கு, இரைப்பை கொதிப்பு, உடம்புல அந்த பாடி டெம்பரேச்சர மெயின்டெயின் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு அருமருந்து இந்த சிறுபுனைக்காளி. நல்ல தூக்கம் கொடுக்கும். மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப பெரிய அருமருந்தா நம்மளுடைய எலெக்சா மிக்ஸ் இருக்கும். நல்ல ஒரு
ஒரு ஒரு நல்ல ஒரு தாவரம் இந்த பாசிஃப்ளோரா. அது மாரி ஜபுகடிபா, பில்கேலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு எடிபிளான ஃப்ரூட்ஸ் தான். அ ஜபுகடிபா, பிரேசில் கிரேப்ஸ் அதுல நெறைய கார்போஹைட்ரேட்ஸ், ஃபைபர், அயர்ன், பாஸ்பரஸ், நியூட்ரிஷன்ஸ், அமினோ ஆசிட், ஃப்ளவோனாய்ட்ஸ், ஆந்தோசயனின்ஸ், தானின்ஸ், ஃபெனோலிக் ஆசிட், பாலிஃபினோல், ஹை ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ், ஆந்தோதைனமைன் நெறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. அது மாரி பில்கே எடுத்துட்டீங்கன்னா, நான் செல்ஸ் குரோத்த ப்ரமோட் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து ப்ரொடெக்டிவ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நெறைய ஆன்டி ஆக்ஸிடென்ட், விட்டமின் ஏ, விட்டமின் சின்னு நெறைய மினரல்ஸ் நெறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. அது காயா இருக்கும்போது விஷமா இருக்கும். ஆனா பழுத்துருச்சுன்னா அவ்ளோ ஒரு அருமருந்து இந்த பில்கியா அக்கி பழம்னு சொல்லுவாங்க. லிச்சி குடும்பத்த சேர்ந்தது. ஸோ இது 2லயுமே பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டோட ஹெல்த், ஆஸ்துமா பிரச்சனை, ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்துக்கு, அலர்ஜிக்கு, அ கேஸ்ட்ரிக் பிரச்சனை இன்னைக்கு நெறைய பேருக்கு கஷ்டமா இருக்கு. பவல் சிஸ்டம் அதுக்கெல்லாம் நல்ல ஒரு அருமருந்து. ஏன்னா நம்மளோட உடம்புல ஒவ்வொரு செல்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 300 to 500 டைப் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் இருக்கு. நெறைய ஆர்கானிசம்ஸ் இருக்கு. அது எல்லாமே வந்து நன்மை பயக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அது மாரி ஆன்டி டிலேஜிங், ஆன்டி கேன்சர், ஜெர்ம்ஸ கில் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஹேர் குரோத், ஸ்கின்னோட ஹெல்த், டயாபெட்டிக், கார்டியோவாஸ்குலருக்கு, ஒபிசிட்டிக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல அருமருந்தா இருக்கும். அண்ட் எல்லோ ஃபீவர், ஃபீவர்லயே வந்து டைபாய்டு, மலேரியா, ஹை ஃபீவர், எல்லோ ஃபீவர்ங்கிற மாரி விஷயத்துக்கும் நெறைய வந்து ஆன்டி ஏஜிங் ப்ரமோட் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு, கேன்சருக்கு, கான்ஸ்டிபேஷனுக்கு, ஹெர்னியாக்கு, ரெமோட்டாயிசம்க்கு, கார்டியோவாஸ்குலருக்கு, எபிலிப்சின்னு சொல்லக்கூடிய வலிப்பு நோய்க்கு, இது எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பில்கே அண்ட் ஜவுகடிபா ரொம்ப அருமருந்து. ஸோ இந்த 12 இன்கிரீடியன்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா, பேசிக் தான் சொல்லியிருக்கேன் நண்பர்களே. ஆனா இதுல இருக்கக்கூடிய எல்லாத்துலயுமே தேவையில்லாத விஷயங்களையும், தேவைப்படக்கூடிய விஷயங்கள அழகா பிரிச்சு எடுத்து, அழகான ஒரு பவுடர் ஃபார்மேட்ல குடுத்துருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லாமே ஒண்ணுமே இல்ல. எங்க போய் என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் சரி, என்ன வரும் அப்டின்னா, நியூட்ரிஷன்ஸ், எசென்ஷியல் மினரல்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, ஆன்டி ஆக்ஸிடென்ட், அமினோ ஆசிட்ஸ், எசென்ஷியலான ஃபேட்டி ஆசிட், ட்ரேஸ் மினரல்ஸ், எசென்ஷியல் விட்டமின்ஸ் இதுதான் இருக்கும். இதுதான் இதுல இருக்கு. ஆனா எல்லாமே என்னது? மனுஷனுக்கு தேவையான விஷயங்கள். அழகா ஒரு ப்ராடக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு அழகான வொர்க்கிங் சிஸ்டமே அழகா இருக்கும். ஏன்னா இது உட்கொள்ளும்போது பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்டின்னா, நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 1,66,000 கிலோமீட்டர் அளவுக்கு நர்வஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு. அண்ட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா? கேப்பிலரி சிஸ்டம். அதாவது முடிய விட 16 வகுந்தீங்கன்னா எவ்ளோ மைன்யூட்டா இருக்குமோ, அந்த அளவுக்குலாம் நர்வ் இருக்கு. இந்த 6 அடி, 5 அடி உடம்புக்குள்ள இவ்ளோ கிலோமீட்டர்ஸ்க்கு நர்வ்ஸும் வளைஞ்சு, நெளிஞ்சு சின்னதும், பெருசுமா கலந்து ஒவ்வொரு உறுப்பையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத அந்த அடைப்புகளா இருக்கட்டும், இல்ல நேரோ குறுகி போய் இருக்கட்டும், இல்ல தடிமண்ணா இருக்கட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும். அது மாரி கழிவுகளும் இருக்கும். நம்மளோட பிளட்ல பார்த்தீங்க அப்படின்னா, பிளட் வெசல்ஸ்ல எல்லாம் தேவையில்லாத கழிவுகள், கொழுப்பா மிதந்துட்டு இருக்கும். தேவையில்லாத சிஸ்ட் இருக்கும். ஒரு இடத்துல போய் அப்படியே ரத்த ஓட்டம் ஒழுங்கா இல்லாத ஒரு இடத்துல போய் அப்படியே உட்காந்து கொழுப்பு சேர்ந்துரும். அத லிபோமான்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன நடக்கும்னா, நம்மளோட உடம்புல இந்த ப்ராடக்ட்ட கன்சியூம் பண்ணும்போது டிடாக்ஸிஃபிகேஷன் நடக்கும். இவ்ளோ தூரத்துக்கும் வந்து உங்களுக்கு கிளென்சிங் பண்றது அப்படின்னு ஒரு நாளையில நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. மெல்ல மெல்ல நடக்கும். அதனால தான் வந்து எலிக்ஸர் மிக்ஸ கன்சியூம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து அந்த சிம்ப்டம்ஸ் தெரியும். என்ன அறிகுறின்னா, சில பேருக்கு தலை வலிக்கும், சில பேருக்கு உடம்பு வலிக்கும், சில பேருக்கு கை, கால் வலிக்கும். சில பேருக்கு வந்து கிட்னி பக்கம் வலிக்கும். அதாவது பேக் சைடு வலிக்கும். சில பேருக்கு கால் வலிக்கும். யார் யாருக்கு எங்கெங்க வலிக்குதோ, அங்கங்க தான் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். அங்க பிரச்சனை இருக்கு. அதனால வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்போ இந்த மாரி டிஸ்கம்ஃபோர்ட் வழியா அப்ப என்ன பண்ணா, உங்களுடைய டாக்ஸின்ஸ வெளியாக்கத்தான் பார்க்கும். டிடாக்ஸிஃபிகேஷன் பண்ணி. எப்படி 9 துவாரங்கள் இருக்கு. கண்ணு, மூக்கு, காது, தோலு, வாய், வாமிட் வரலாம். டிசென்ட்ரி போகலாம். யூரினேஷன் வழியா, மோஷன்ஸ் வழியா, துப்புள் 9 துவாரங்கள் வழியாக என்ன பண்ணும்னா, டிடாக்ஸிஃபிகேஷன் பண்ணும். நம்பர் 2 நல்ல பிளட் சர்க்குலேஷன குடுக்கும். ரொம்ப மைன்யூட்டான நர்வ்ஸ்லேருந்து பெரிய பெரிய நர்வ்ஸ் வரையுமே உங்களுக்கு ரத்தத்த சீரா ஓட்டுறதுக்கான ப்ராசஸ பண்ணும். சுத்தம் பண்ணி நல்லா ரத்தத்த ஓடக்கூடிய ப்ராசஸ பண்ணும். அதனால தான் வந்து அந்த ஹார்ட்ல இருக்கக்கூடிய முன்பகுதியில நல்ல ரத்தம், பின்பகுதியில கெட்ட ரத்தம் இருக்கும். ஆரிட்டரி வெயின் இல்லைங்களா? அப்ப அந்த இது உடம்புக்குள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் அதே மாரி இருக்கும். கிட்னிலயும் அந்த மாரி இருக்கு. ஸ்ப்ளீன்லயும் அதே மாரி இருக்கு. எல்லாத்துலயுமே ஆரிட்டரி வெயின் 2 விஷயங்களுக்கு நல்லது உள்ளுக்கு கொண்டு போ கழிவு எடுத்துட்டு வெளில வா. நல்லது உள்ளுக்கு கொண்டு போ கழிவு எடுத்துட்டு வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உறுப்புலயுமே இருக்கு. எல்லாமே சுருங்கி விரியக்கூடிய தன்மையில தான் இருக்கு. அப்ப நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகும்போது, உள்ளுக்குள்ள நல்ல வேலை ஆகும்போது, நம்ம நியூட்ரிஷன்ஸான விஷயங்கள் உள்ளுக்குள்ள போகும்போது, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் ஆக்கப்படுது. ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் ஆக்கப்பட்டதுனால, இப்ப லங்ஸுக்குன்னு ஒரு ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். லிவருக்குன்னு ஒண்ணு இருக்கும். அந்தந்த ஸ்டெம் செல்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கா, ஓகே. நம்மளோட பாடி என்ன பண்ணும், போய் கமாண்ட் பண்ணும். அவன ரிப்பேர் பண்ணு, இல்ல அவன தூக்கிட்டு வேற வையி, அப்படிங்கிற மாரியான விஷயத்த அதுவே பண்ணிக்கும். அது நேச்சுரல். நம்மளால போய் என்ன பண்ண முடியாது, ஸ்பெக்ட்ரம் பண்ண முடியாது.
ஆனா பாடிக்கு தெரியும். ஸோ அப்போ ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் ஆக்கப்படும். அது ஆக்டிவ் ஆயிட்டு அப்படின்னாலே நல்ல நரம்பு சிஸ்டமும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு, பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகுது, ஆக்ஸிஜன் நல்லா போகுது, நியூட்ரிஷன்ஸும் நல்லா போக ஆரம்பிச்சுட்டாலே, ஆட்டோமேட்டிக்கா என்னது, ஒரு காஞ்சு போன மண்ணுல செடி முளைக்கிற மாரி தான். ஒரு செ ஒ ஒ ஒரு செடியில ஒரு செடி வந்து காஞ்சு போயிருக்கு. அது தண்ணிகள்லாம் ஊத்த முடியும். எப்படி மெல்ல மெல்லமா துளிர் விடுமோ, அது மாரி நம்மளோட உடம்புக்குள்ள நல்ல விஷயங்கள் போக, தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியில எடுத்துட்டு வந்து நல்ல சப்ளை போகும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் மறுமலர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. அண்ட் ஸ்பெஷலா வந்து எல்லா விதமான பெரிய பெரிய வகையான நோய்களுக்குமே அடிப்படையா அமையக்கூடிய விஷயம் என்னன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ். இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரி பண்ணக்கூடிய விஷயங்கள். ஹார்மோன்ஸ் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள சொல்லலாம். நிறைய கிட்டத்தட்ட 50 வெரைட்டி ஆஃப் த ஹார்மோன்ஸ் நம்மளோட பாடிக்குள்ள இருக்கு. 16 டைப் ஆஃப் த என்சைம்ஸ் நம்மளோட வாய்க்குள்ளே இருக்கு. எல்லாமே ரொம்ப வந்து இம்பார்ட்டன்டான விஷயம் தான். அந்த ஹார்மோன்ஸ பக்க விளைவாக்கக்கூடிய நிறைய காரணிகள் நம்ம உணவு பழக்கவழக்கங்கள், பெஸ்டிசைட்ஸ், பீவரேஜஸ், அஜினோமோட்டோ, தவறான பேட் ஹேபிட்ஸ்னாலலாம் நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒபிசிட்டிஸ் வந்தது. மெட்டபாலிசம் அடிபட்டு போயிடுது. காரணம் ஹார்மோன் இம்பேலன்சிங்னால. நம்மளுடைய தலைப்பகுதி பிituitariலேருந்து பீனியல் கிளாண்ட்லேருந்து ஹைப்போதாலமஸ்லேருந்து பாராதைராய்டு, தைராய்டு, அட்ரினல் கிளாண்ட், ஓவரீஸ், பேங்க்ரியாட்டிக், டெஸ்டிஸ் இந்த மாதிரியான முக்கியமான ஹார்மோன்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பேலன்சிங் ஆகுறதுனால தான் ஆட்டோமேட்டிக்கா அவன் வெயிட் கெயின் ஆகுறான். அதோட சேர்த்து லைஃப் ஸ்டைல் டிசீஸா நம்மளுடைய டயபெட்டிக் 2 பிரச்சனை வருது. மூட் டிஸார்டர், ஹார்ட் டிசீஸ், பிபி, பிரஷர், கொலஸ்ட்ரால், தைராய்டு, ஸ்கின் டிசீஸ்ன்னு ஏகப்பட்ட லிவர் சிரோசிஸ் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படியே தொத்திட்டு வருது. எலிக்சர் மிக்ஸ கன்சியூம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பாடி நீங்க ஹைட்டோ இல்ல குள்ளமோ உங்களோட பாடி எப்படி இருக்கும் கட்டமைப்புக்குள்ள வரும். நீங்க கருப்போ, சிவப்போ உங்களோட ஸ்கின் எப்படி இருக்கும்? லைட்னிங் பண்ணி அழகா வரும். ஏன்னா, நல்ல ஒரு நியூட்ரிஷன்ஸ் உங்களோட ஸ்கின் டிசீஸ் இருக்கு. அந்த கருந்தேமலா இருக்கட்டும், இல்ல வந்து ஏதாவது டிஸ்கலரேஷன், இல்ல கொப்பளம் வந்து தண்ணி வடியக்கூடிய விஷயங்கள், இந்த கேங்க்ரீன் மாதிரி சுருங்கி போற விஷயங்களுக்கெல்லாம் எத்தனையோ பேருக்கு உறுப்புகள பாதுகாத்து குடுத்திருக்கு நம்மளுடைய எலிக்ஸமிக்ஸ் அண்ட் ஸ்கின் சம்மந்தப்பட்ட அந்த புண்களுக்கு, அந்த மாதிரியான அரிப்புக்கு, இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் மருந்தா வந்து நம்மளுடைய எலிக்ஸமிக்ஸ் இருக்கு. காரணம் வந்து ஹார்மோன்ஸையும் பேலன்சிங் பண்ணி இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்லேருந்து நம்மள ப்ரொடெக்டிவ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. அண்ட் முக்கியமா இந்த ஒரு பொருள் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குழந்தை பாக்கியம். ஆண்மை, பெண்மை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஆண்களுக்கும், பெண்களுக்கும் அந்த ஸ்பெர்ம் கவுண்டா இருக்கட்டும், எரெக்டல் டிஸ்ஃபங்ஷன் பிரச்சனையா இருக்கட்டும், ரத்த ஓட்டம் அந்த அந்த ஜெனடிக்கல் ஆர்கன்ல ஒழுங்கா ஓடாமையா இருக்கட்டும், இல்ல ஒழுங்கா வந்து ஸ்க்ராட்டம் வொர்க் பண்ணாம இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஹார்மோன்ஸ் ஒழுங்கா ரிலீஸ் ஆகாதா இருக்கட்டும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆண்களுக்கும் இருந்தாலும் சரி, அது 100% ரிசல்ட் இருக்கு. அது மாரி பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி, இல்ல கர்ப்பப்பை, இல்ல பீரியட்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ், இல்ல பீரியட்ஸே வரல. இந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல அவங்களுடைய ஃபெல்லோப்பியன் டியூப்ல அடப்பு, முட்டை வளர்ச்சி, இல்ல முட்டை ஒழுங்கா ரிலீஸ் ஆகுறது இல்ல, ஹார்மோன் பிரச்சனை இந்த மாரி என்ன விஷயமா இருந்தாலும் 100% அத இது பண்ணி, சரி பண்ணி, குழந்தை பாக்கியத்த குடுத்ததுனால தான் இன்னைக்கு 14 வருஷத்துலயும் செக் போட்டு குடுத்ததுல 1000 பேருக்கு செக் போட்டு குடுத்துருக்கோம். ஆனா 990 பிளஸ் ஆஃப் த பீப்பிள்க்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. செக் போட்டு குடுத்ததுனால தான் இந்த துல்லியமான விவரத்த நம்மளால சொல்ல முடியுது. அவ்ளோ ஒரு அற்புதமான, ஒரு உன்னதமான, ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்ன்னு சொல்றதுக்கு வரமா வரம் இருந்து தவமா தவம் கிடந்து கலந்தவங்களுக்கு அவங்க வம்சத்த விருத்தி பண்ணி குடுத்த ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளுடைய ப்ராடக்ட். அதுக்கு காரணம் ஹார்மோன்ஸ் இம்பேலன்சிங்லேருந்து பேலன்சிங் பண்ணி குடுத்தது தான். அந்த 5வதான விஷயம் அப்டின்னா, பிளட்ல வந்து பிஹெச் லெவல மெயின்டெயின் பண்றது. ஸோ பிளட்ல பிஹெச் லெவல் நல்லா இருக்கணும். ஏன்னா, பிளட்ல நெறைய விதமான சத்துக்கள் இருக்கு. ஒண்ணு குறைஞ்சாலும் 10 விதமான வியாதி வரும். எல்லா விஷயங்களும் நல்லா இருந்து உஷ்ணங்கள் அதாவது இந்த பித்தம், கபம், வாதம்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் சரிவர பேலன்சிங்கா இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். இந்த விஷயங்கள் வந்து உஷ்ணமாகி நம்ம பாடி என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, பலவிதமான டேமேஜஸ குடுக்கும். அதனால தான் வந்து செல்ஸோட குரோத்ல அடிபடும் ஃபர்ஸ்ட்டு. அதனால தான் வந்து என்னன்னா, ஓ செல்ஸோட குரோத் கம்மியா போயிடுச்சுன்னா, அந்த ஆர்கன் சுருங்கி போயிடும். இதே வந்து அப்நார்மலா அ பீரியட்ஸ் டிஃபரண்டா செல்லோட குரோத் இருக்கும்போது, அப்நார்மலா இருக்கும்போது என்ன ஆகும்னா, வீங்கி போயிடும் உறுப்புகள். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சில பேருக்கு உடம்பு வீங்கிட்டு வராங்கன்னா, உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். காரணம் அந்த பிரச்சனை ஒண்ணும் இல்ல. அடிப்படையா வந்தது எதுலேருந்தா பிளட்டோட பிஹெச்ல மாறுதல்லேருந்து தான். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு எலிக்ஸர் மிக்ஸ்ல 100% ரிசல்ட் இருக்கு. இப்படி 5 விதமான விஷயங்கள் நல்லா டீடாக்சிஃபிகேஷன் பண்ணி, நம்மளுடைய பாடியில நல்ல பிளட் சர்க்குலேஷன பண்ணி, நல்லா சப்ளை பண்ணி அண்ட் நம்மளோட ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் பண்ணி, ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்சிங் பண்ணி, நம்மளோட பிளட்டோட பிஹெச் லெவல் எல்லாம் மெயின்டெயின் பண்றதுனால தான், இந்த ஒரு பொருளே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எத்தனை விதமான டிசீஸஸ் சொன்னாலும், அத்தனை விதமான விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாம நன்மை பயக்கக்கூடிய விஷயமா அமையுது. அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்னுமே கிங்ஸ். அதனால தான் ஒன்லி ஒன் சொல்யூஷன் ஃபார் மெனி ப்ராப்ளம்ஸ் கிங்ஸ் ஆஃப் ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் நம்ம கிட்ட நெறைய சர்டிபிகேட்ஸ் இருக்கு. FSSAI சர்டிபிகேட்லேருந்து, GMP சர்டிபிகேட்லேருந்து, பியூர் வெஜிடேரியன் சர்டிபிகேட்லேருந்து, ஹலால் சர்டிபிகேட்லேருந்து, ஹெர்ப் சர்டிபிகேட்லேருந்து
எல்லா விதமான முக்கியமான சர்டிபிகேட்ஸ் நம்மளுடைய ப்ராடக்ட் பத்தின விஷயங்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது, நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னால வி சம்திங் டிட் ஏதோ ஒரு நல்ல ஒரு செஞ்சிருக்கோம்னு நினைச்சுக்கணும். ஏன்னா இந்த ஒரு பொருள் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து எல்லார்கிட்டயும் போய் சேர்ந்துராது. எல்லாருடைய பார்வைக்கும் வந்துராது. உலகத்துல எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கிறதுல இதுவும் ஒண்ணு. ஆனா உண்மையிலே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மிராக்குலஸான ப்ராடக்ட் தான் நம்மளுடைய எலிக்ஸர் மிக்ஸ். இத பயன்படுத்தின எத்தனையோ எத்தனையோ குடும்பங்களுக்கு, எத்தனையோ பேருக்கு உறுப்புகள் காப்பாற்றப்பட்டிருக்கு. எத்தனையோ பேருக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. எத்தனையோ பேருக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கு இந்த ப்ராடக்ட். எத்தனையோ பேருக்கு த பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் டு பி ஹாப்பி அப்படிங்கிற விஷயமே இந்த ப்ராடக்ட்ட கன்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் அது தெரிஞ்சு வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷம் என்ன? வாழ்க்கை எத நோக்கி நம்ம போணும்? எத நம்ம முதல்ல தற்காத்துக்கணும்? ஹெல்த் இஸ் த ரியல் வெல்த். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட எலிக்ஸர் மிக்ஸ் உள்ளும் புறமுமாக பிசிக்கலாக மட்டும் இல்லாம மென்டலியும் வந்து ஒரு மனுஷன ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எசென்ஷியலான ஒரு ஒரு உணவே மருந்துன்னு சொன்னா, அப்ப இது ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லலாம். இல்ல உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல விதமான உணவுன்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் பார்க்க தெரிந்தால் பாதைகள் பிறக்குங்க. அவ்வளவுதான். பார்க்க தெரிந்தால் பாதைகள் பிறக்கும். இந்த 13, 14 வருஷமும் இந்த ஒரு ப்ராடக்ட் இந்த ஒரு கம்பெனில இருந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா, இத விட ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா, உங்கள யார் அழைச்சுட்டு வந்தாங்களோ அவங்க கிட்ட கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். அண்ட் எனக்கு இந்த ப்ராடக்ட்ட அண்ட் இந்த பிசினஸ அறிமுகப்படுத்தின என்.எஸ். பழனிசாமி ஐயா அவர்களுக்கு இந்த இடத்துல நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெஞ்சம் நிறைந்த இதயம் கனிந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் அப்டின்னா, இந்த ஒரு ப்ராடக்ட்ட இது ஒரே ஒரு ப்ராடக்ட் கிட்டத்தட்ட 14 வருஷமாகவும் அப்பல்லாம் வந்து கற்காலம். இன்னைக்கு பொற்காலம். இன்னைக்கு இங்க இருந்துட்டு நான் கன்னியாகுமரியிலயும் சரி, லண்டனுக்கும் அனுப்பலாம், ஸ்ரீலங்காக்கும் அனுப்பலாம், கனடாக்கும் அனுப்பலாம், ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பலாம், துபாய்க்கு, சிங்கப்பூருக்கு, மலேசியாவுக்கு, சவுதியாக்கு எல்லாத்துக்கும் அனுப்பலாம். அப்படி ஒரு பொற்காலம் இது. ஆனா அன்னைக்கு அது கற்காலம். ரிசல்ட் எடுக்கிறதுலேருந்து, மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுலேருந்து, மக்கள்கிட்ட பேசி, அவ்ளோ ஒரு உன்னதமான ஒரு பொருள எந்த ஒரு சலிக்காம இன்றளவும் வந்து கொண்டு போய் சேர்த்திருக்க விஷயம்னா, அது உண்மைத்தன்மை இருந்ததுனால தான். இட்ஸ் ரியலி அ பிளெஸ்ட். அந்த ஒரு உண்மைத்தன்மையான விஷயத்தையும் தரமா வச்சு மெயின்டெயின் பண்றது அப்படிங்கிறது வேற லெவலான விஷயம். அப்படி ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளுடைய எலிக்ஸர் மிக்ஸ். ஸோ இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே கண்டிப்பா வந்து எலிக்ஸர் மிக்ஸ் மூலமாக நல்ல ஒரு நலன் உள்ளும் புறமும் நல்ல ஒரு நலன் கிடைக்க இறைவனை வேண்டி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.